என் மாமியார் ஆகப் போகிறவரின் பக்கவாத நோய்க்கு 4 ஆண்டுகள் சேவை செய்த பிறகு என் வருங்கால கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியபோது தன் காதலியுடன் வந்து, நீ அவளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த வீட்டில் இருக்க முடியும் என்று கூறினான். இதைக் கேட்டு நான் என் மேஜர் சீருடையை அணிந்து கொண்டு அவன் குடும்பம் முழுவதையும் இராணுவ நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்றேன். ஒரு சிறந்த இன்டெலிஜென்ஸ் மேஜர் பணியை தியாகம் செய்து 4 ஆண்டுகள் மாமியாரின் அழுக்குத் துணிகளை துவைத்து பாத்திரங்களை கழுவி இந்த மகா தியாகத்தின் முடிவு என்னவானது? வருங்கால கணவர் ஒரு புதிய மாடர்ன் காதலியுடன் காரிலிருந்து இறங்குவது, கையில் 20 லட்சம் ரூபாய் போலி கடன் பத்திரம் மற்றும் என் மீது திருட்டுப் பழி. கதையின் இந்த திருப்பம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை அறிய எங்களுடன் இணைந்திருங்கள். நீ இங்கேயே தங்கி என் அம்மாவை கவனிக்கும் ஆயாவாக மாறிவிடு. மீரா ஒரு மாடர்ன் மற்றும் படித்த பெண். அவளுக்கு இந்த அழுக்கு வேலைகள் பழகவில்லை. இந்த வார்த்தைகள் கூர்மையான கத்தி போல என் நெஞ்சில் இறங்கின. என் கையிலிருந்த சோப்பு நீர் நிரம்பிய வாளி சத்தத்துடன் பழைய டைல்ஸ் தரையில் விழுந்தது. தண்ணீரின் தெறிப்புகள் என் மீது பட்டு பைஜாமாவை முழுமையாக நனைத்துவிட்டன. 4 ஆண்டுகள், முழு 4 ஆண்டுகள் நான் பல்லை கடித்துக்கொண்டு சேவை செய்தேன். குளிப்பாட்டி அவர் அம்மாவின் மலம் நிறைந்த பாத்திரங்களை கழுவினேன். இன்று அவர் பிரம்மாண்டமாக திரும்பியபோது பதிலுக்கு எனக்கு இந்த அருவருப்பான முன்மொழிவு கிடைத்தது. அந்த டெல்லி குளிர்காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. பழைய அரசு குடியிருப்பின் அந்த வீட்டில் ஆயுர்வேத மருந்துகளின் வாசனையும் படுத்த படுக்கையான முதியவரின் உடலின் நெடியும் கலந்திருந்தது. நான் குனிந்து திருமதி சுனிதாவின் அழுக்குத் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தேன். அதில் மலம் படிந்திருந்தது. குளிர்ந்த நீர் என் கைகளை மரத்துப் போகச் செய்தது. அவை சிவந்து வீங்கிவிட்டன. விரல் மூட்டுகளில் தாங்க முடியாத வலி இருந்தது. நான் அந்த கரைகளை துடைக்க முயன்றபோது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அதன் பிறகு காலடி ஓசைகள் கேட்டன. 1 அல்ல 2 பேர். உஃப் விக்ரம், என்ன இந்த நாற்றம்? ஏதோ எலி செத்துப்போனது போல இருக்கிறது. எனக்கு மூச்சு முட்டுகிறது. இனிமையான ஆனால் நளினமான ஒரு குரல் நான் பழகிப்போயிருந்த அந்த வீட்டின் அமைதியை கலைத்தது. நான் அப்படியே உறைந்து நின்றேன். சோப்பு நீர் என் முடியிலிருந்து சொட்டிக் கொண்டிருந்தது. என் கழுத்தை தணுத்தது. நான் விரைவாக என் கைகளை குர்தியில் துடைத்துவிட்டு பரபரப்புடன் வரவேற்பறை நோக்கிச் சென்றேன். அங்கே நான் அதிர்ந்து போனேன். என் கால்கள் அந்த சிமெண்ட் தரையில் உறைந்து போயின. வீட்டின் நடுவில் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். கடந்த 4 ஆண்டுகளாக வெளிநாட்டில் பயிற்சியிலிருந்த என் வருங்கால கணவன் ஒரு பட்டாலியன் கமாண்டர். அவன் விலையுயர்ந்த கருப்பு சூட் அணிந்திருந்தான். தலைமுடி ஜெல் தடவி அழகாக இருந்தது. அவன் முகம் வெயிலாலும் காற்றாலும் சற்று விரைப்பாக மாறியிருந்தது. ஆனால் அதில் ஒரு விசித்திரமான அகங்காரம் தெரிந்தது. ஆனால் என் நெஞ்சில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால், அவன் கையை மற்றொரு பெண்ணின் கைகளில் இறுக்கமாக பிணைத்திருந்ததுதான். அவள் மிகவும் இளமையாக இருந்தாள். பனி போன்ற வெண்மை நிறமும் சிவந்த கன்னங்களும் கொண்டிருந்தாள். அவள் விலை உயர்ந்த சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தாள். அவளது கூர்மையான ஹீல் செருப்புகள் தரையில் கதக் கதக் என்று சத்தமிட்டன. அவள் தன் மூக்கை மூடிக்கொண்டு என் கலைந்த தலைமுடியையும் அழுக்குத் துணிகளையும் அருவருப்போடு பார்த்தாள். அறையின் காற்று கனமாக மாறியது. அந்த பெண்ணின் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் அடர்த்தியான மணம் மருந்துகளின் வாசனையை மிஞ்சியது. எனக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. விக்ரம். என் தொண்டை வறண்டு நான் திணறினேன். நீ வந்துவிட்டாயா? ஏன் சொல்லவில்லை? நான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. மற்றும் இவள் யார்? விக்ரம் ஒரு பெரிய சூட்கேஸை தரையில் பலமாக வைத்தான். அவன் கண்களில் சிறு கூச்சம் கூட இல்லை. மாறாக நான் ஒரு அந்நியத்தை பார்ப்பது போல என்னை பார்த்தான். நீ வரவேண்டிய அவசியம் இல்லை என்று விக்ரம் உதடுகளை சுருக்கி கூறினான். அவனது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. உனது தகவலுக்காகச் சொல்கிறேன். இவள் என் வாழ்க்கைத் துணை. நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிவோம். 3 ஆண்டுகள். என் காதுகளில் ரீங்காரம் கேட்டது. 3 ஆண்டுகளாக அவன் வேறொரு பெண்ணின் கரங்களில் இருந்தானா? நான் இங்கே வீட்டில் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவனது பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தேன். அவனது தாயின் சுருங்கிய கால்களை தடவிவிட இரவு முழுவதும் விழித்திருந்தேன். நீ என்ன சொல்கிறாய்? நான் நடுங்கும் உதடுகளுடன் 1 அடி முன்னால் வைத்தேன். நமக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. இந்த காலனியில் எல்லோருக்கும் தெரியும். 2 குடும்பங்களுக்கும் தெரியும். போதும் என்று விக்ரம் கத்தினான். நான் அவனது கையை பிடிக்க முயன்றபோது அவன் என் கையை தட்டிவிட்டான். அவன் தட்டிய வேகம் எந்த அளவுக்கிருந்ததென்றால் நான் தடுமாறி விழப்போனேன். பழைய விஷயங்களை என் பாதையில் கொண்டுவர முயற்சி செய்யாதே. என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. எனக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. உன் நிலையைப் பார்.
நீ என்னுடன் வரத் தகுதியானவளா? எப்போதும் மருந்து மற்றும் மல வாசனையடிக்கும் ஒரு சாதாரண வேலைக்காரி. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான், மீராவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டான். பிறகு அந்த கொடூரமான வாக்கியத்தைச் சொன்னான். ஆனால் நான் அவ்வளவு இரக்கமற்றவன் அல்ல. நீ இங்கேயே தங்கி என் அம்மாவை கவனிக்கும் ஆயாவாக மாறிவிடு. மீரா ஒரு மாடர்ன் மற்றும் படித்த பெண். அவளுக்கு இந்த அழுக்கு வேலைகள் பழகவில்லை. நான் உனக்கு ஒவ்வொரு மாதமும் நல்ல சம்பளம் தருகிறேன். என் வாய் அப்படியே பிளந்தது. நான் கல்சிலை போல உறைந்து போனேன். என் காதுகளில் நிசப்தம் சூழ்ந்தது. அவமானத்தின் கொதிப்பு என் தொண்டையை அடைத்தது. கண்ணீர் துளிகள் என் கண்களில் திரண்டன. கடந்த 4 ஆண்டுகளாக அவனது தாய்க்காக இந்த அழுக்கு வேலைகளை செய்தது யார்? இன்று அவர் உயிர் வாழ்வதற்காக இவ்வளவு செய்தேன். நான் கத்த வேண்டும் என்று நினைத்தேன். அவனது அந்த வெட்கமற்ற முகத்தில் ஒரு அறை விட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் வரவேற்பறையில் இருந்த சிறிய கட்டிலிலிருந்து யாரோ இருமல் சத்தம் கேட்டது. திருமதி சுனிதா, விக்ரமின் தாய், கடந்த 4 ஆண்டுகளாக உடலின் ஒரு பகுதி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். பொதுவாக நான் கிச்சடி கொண்டு வர சற்று தாமதமாய் விட்டாலோ அல்லது குளிக்கும் தண்ணீர் கொஞ்சம் குளிர்ந்து போனாலோ அவர் என்னை திட்டி சபித்து தன் படுக்கையின் மீது மரத்தடியால் தட்டுவார். ஆனால் இப்போது அவர் மிகவும் சிரமப்பட்டு தன் உடலின் மேல் பகுதியை உயர்த்தினார். அவரது சுருக்கங்கள் நிறைந்த மெலிந்த முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. அவர் தனது பலவீனமான காய்ந்த கையை காற்றில் அசைத்தார். அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது, ஆனால் அதில் ஒரு செயற்கையான இனிமை இருந்தது. விக்ரம், என் மகன் வந்துவிட்டான். ஓ வாஹ், அப்போ இவள்தான் நம் மருமகளா? மீரா தன் உதடுகளை சுருக்கிக் கொண்டு மிகவும் அலட்சியமாக படுக்கைக்கு அருகில் அடி எடுத்து வைத்தாள். திருமதி சுனிதா சட்டென்று அவளுடைய வெண்மையான அழகாக பராமரிக்கப்பட்ட நகங்களைக் கொண்ட கையை பிடித்துக்கொண்டு அதை வருடினார். அப்படியே கடவுளே, எவ்வளவு மென்மையான கைகள்! வெண்ணெய் போல எவ்வளவு வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்கிறது. குழந்தைகள் மிகவும் அழகாக பிறப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இவள் இவ்வளவு படித்தவளாகவும் இருக்கிறாள். திருமதி சுனிதா இதை கூறிக்கொண்டே தன் மங்கலான கண்களால் என்னை நோக்கினார். அவரது பார்வை ஒரு சவரக்கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. மகனே, நான் உண்மையைச் சொல்கிறேன். இந்த வீட்டிற்கு ஒரு படித்த மனிதரின் தேவை இருக்கிறது. ஏதாவது படிக்காத கிராமத்து பெண் வீட்டை நிர்வகித்தால் வீட்டின் சூழலே கெட்டுவிடும். உன் வருகையால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். திருமதி சுனிதாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியைப் போல என் காதுகளில் குத்தியது. நான் வாசலின் மூலையில் ஒரு கற்சிலை போல நின்று கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. இன்று காலைதான் அவர் என் கையால் செய்த கிச்சடியை சாப்பிட்டார். என் சம்பளப் பணத்தில் வாங்கிய விலையுயர்ந்த மருந்தையும் உட்கொண்டார். ஆனால் இப்போது அவர் என் உழைப்பையெல்லாம் பாழாக்கிவிட்டு என் வருங்கால கணவனை வெட்கமில்லாமல் பறித்துக்கொண்ட அந்த பெண்ணை வரவேற்றுக் கொண்டிருந்தார். விக்ரம், மீரா என்னை உற்று பார்த்தபடியே இழுத்த குரலில் கூறினாள். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். 20 மணி நேர பயணத்திற்குப் பிறகு நான் சற்று ஓய்வெடுக்க விரும்புகிறேன். விக்ரம் உடனடியாக தன் தலையை ஆட்டினான். அவன் என் பக்கம் திரும்பி உத்தரவிட்டான். நீ பெரிய படுக்கையறைக்குச் செல். உன்னுடைய துணிகளையும் மற்ற பொருட்களையும் வெளியே இருக்கும் மரதிவானுக்கு எடுத்துச் செல். அறையை நன்றாக சுத்தம் செய். மீரா ஓய்வெடுப்பதற்காக புதிய படுக்கை விரிப்பை விரி. மரதிவானில் தூங்குவது மற்றும் என் அறையை அவர்கள் இருவருக்காகவும் விட்டுக் கொடுப்பது. இந்த அவமானத்தால் என் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. நான் அவர்களை திட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இந்த வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் உடைத்தெறிய விரும்பினேன். நான் கத்தி இந்த மோசமான மனிதர்களின் உண்மையான முகத்தை இந்த காலனி முழுவதற்கும் காட்ட விரும்பினேன். ஆனால் அதே நேரத்தில் என் கிராமத்தில் வாழும் இதய நோயாளி தந்தையின் முகமும் எல்லாவற்றிற்கும் கவலைப்படும் தாயின் முகமும் என் கண் முன்னே வந்தது. நான் இங்கே ஏதேனும் ரகளை செய்து என் நிச்சயதார்த்தம் முறிந்து போன செய்தி கிராமத்திற்குச் சென்றால் என் பெற்றோரால் இந்த அதிர்ச்சியை எவ்வாறு தாங்க முடியும்? மேலும் என் இளமையின் 4 ஆண்டுகள் 4 ஆண்டுகால பொறுமை. நான் இப்போது வெறுங்கையோடு ஒரு நிராகரிக்கப்பட்ட பெண் என்ற கரையோடு சென்று விடுவதா? நான் என் கீழ் உதட்டை எவ்வளவு பலமாக கடித்தேன் என்றால் வாயில் இரத்தத்தின் சுவை பரவியது. என் இறுக்கமாக மூடியிருந்த கைகள் மெதுவாகத் திறந்தன. நான் என் தலையை குனிந்து கொண்டேன். கசப்பான கண்ணீரை உள்ளே விழுங்கிக் கொண்டு அமைதியாக பெரிய படுக்கையறையை நோக்கி நடந்தேன். என் தலைமுடியை அங்கே கொண்டு சென்று என் பொருட்களை வரவேற்பறையில் இருந்த அந்த மரத்திவானில் வைத்தேன். அது என் முதல் இரவு. டெல்லியின் குளிர் ஆடைகளின் மெல்லிய அடுக்குகளை ஊடுருவி என் எலும்புகள் வரை ஊடுருவியது. அந்த திவான் கடினமாக இருந்தது. அதில் மெத்தை ஏதும் இல்லை. அது திருமதி சுனிதாவின் படுக்கைக்கு மிக அருகில் இருந்தது. அங்கிருந்து ஒரு கடுமையான விரும்பத்தகாத மனம் வந்து கொண்டிருந்தது.
நான் ஒரு பக்கமாக திரும்பிச் சுருண்டு படுத்துக்கொண்டு மெல்லிய போர்வையை என் கைப்பிடி வரை இழுத்து கொண்டேன். ஜன்னல் இடைவெளிகள் வழியாக வந்த சாலையின் மங்கலான வெளிச்சத்தில் என் விரல்பட்ட கையை என் தோள் மீது வைத்தேன். சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தோளில் மேஜரின் நட்சத்திரம் ஜொலித்தது. நினைவுகள் அவ்வளவு புத்துணர்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தன. அவை என் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்தின. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் யூனிட்டின் சிறந்த பெண் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளில் ஒருவராக இருந்தேன். அந்த நாட்களில் நான் பெருமையுடன் என் ஆலிவ் பச்சை நிற சீருடையை அணிவேன். என் கண்களில் ஒரு பெருமை மிக்க ஒளி இருக்கும். அந்த நாட்களில் விக்ரம் வெறும் கேப்டனாக இருந்தான். அவன் வெளிநாடு செல்ல உத்தரவு கிடைத்ததற்கு சரியாக ஒரு நாள் முன்பு திருமதி சுனிதாவுக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு உடலின் பாதி பகுதி செயலிழந்து போனது. விக்ரம் எனக்கு முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தான். அவன் அன்று மென்மையாகவும் அழகாக பராமரிக்கப்பட்ட நகங்களைக் கொண்ட என் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதபடியே சொன்னான், அதிரா, இது என் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு. நம் இருவருக்கும் இது முக்கியம். நீ எனக்காக ஒரு அடி பின்வாங்குவாயா? தயவுசெய்து இங்கே என் அம்மாவை கவனித்துக்கொள். நான் சத்தியம் செய்கிறேன், இந்த காலனியின் மிகப்பெரிய திருமணத்தை நடத்தி உனக்கு அனைத்தையும் திருப்பித் தருகிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடன்பட்டிருப்பேன். அந்த ஒரே வாக்கியத்தில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடன்பட்டிருப்பேன் என்று கூறியதற்காகவும் இளமையின் குருட்டுத்தனமான காதலுக்காகவும் நான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸிலிருந்து என் பெயரை திரும்பப் பெற விண்ணப்பித்தேன். நான் உள்ளூர் இராணுவத் தலைமையகத்தில் ஒரு சாதாரண நிர்வாக கிளார்க்காக மாறினேன். அதனால் காலை வேலைக்குச் சென்றுவிட்டு மதியம் மற்றும் மாலை நேரங்களில் என் வருங்கால மாமியாரை கவனித்துக் கொள்ளவும் டயபர் மாற்றவும் நேரம் கிடைத்தது. மேஜர் சீருடையை நான் நேர்த்தியாக மடித்து நாப்தலின் உருண்டைகளின் மனம் வீசும் மரப்பெட்டியின் அடியில் வைத்திருந்தேன். என் பிரகாசமான எதிர்காலத்தை மருந்துகளின் வாசனை, யூரியாவின் கடுமையான மனம் மற்றும் ஒரு நோயுற்ற பெண்ணின் கடுமையான சத்தங்கள் நிறைந்த நாட்களுக்காக மாற்றிக்கொண்டேன். என் மென்மையான கைகளை ஒவ்வொரு குளிர்காலத்திலும் தொடர்ந்து துணிகளை துவைப்பதால் ரத்தம் கசியும் கரடுமுரடான வெடித்த தோலுக்காக மாற்றிக்கொண்டேன். பதிலுக்கு எனக்கு என்ன கிடைத்தது? இன்று இரவு இந்த கடினமான திவானில் சுருண்டு படுத்து உறங்குவது என் வருங்கால கணவனும் வேறொரு பெண்ணும் என் இதமான வசதியான படுக்கையறையில் இருக்கும்போது. கதவு திறக்கும் சத்தம் என் எண்ணங்களின் ஓட்டத்தை தடுத்தது. உள்ளே இருந்து பிரகாசமான ஒளி வந்தது. விடிந்துவிட்டது. மீரா வெளியே வந்தாள். அவள் அடர் சிவப்பு நிற பட்டு நைட்டியை அணிந்திருந்தாள். அதன் மெல்லிய பட்டைகள் அவளது வெண்மையான தோலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. இரவு நன்றாக உறங்கியதால் அவளது முகம் பொலிவாக இருந்தது. அவள் ஒரு நீண்ட கொட்டாவி விட்டாள். அவள் கையில் ஒரு பெரிய கருப்பு பிளாஸ்டிக் பை இருந்தது. மீரா மூலையில் நின்ற குப்பை தொட்டியை நோக்கிச் சென்று அந்த பையை அதற்குள் வீசினாள். உள்ளிருந்து சில பொருட்கள் வெளியே விழுந்தன. என் இதயம் அப்படியே நின்று போனது. அந்த கருப்பு பையின் வாயிலிருந்து எட்டிப் பார்த்த பழைய மர புகைப்படச் சட்டையின் ஒரு மூலையை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். அது நானும் விக்ரமும் யூனிட் நுழைவாயிலில் எடுத்துக்கொண்ட புகைப்படம். அவன் கிளம்ப வேண்டிய அந்த நாளில் அதன் அருகில் கற்கள் உதிர்ந்து போன ஒரு மலிவான ஹேர் கிளிப் இருந்தது. விக்ரம் தன் முதல் சம்பளத்தில் எனக்கு பரிசளித்த ஒரே பிறந்தநாள் பரிசு அது. நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் பத்திரமாக வைத்திருந்த என் பொருட்கள் அனைத்தும் அவை. நான் திவானிலிருந்து குதித்து எழுந்து மீராவின் கையை இறுக்கமாக பிடித்தேன். என் குரல் கனமாக இருந்தது. என் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் தனிப்பட்ட பொருட்களைத் தொட உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? மீரா அதிர்ந்து போனாள். பிறகு சட்டென்று தன் கையை உருவிக்கொண்டாள். நான் தொட்ட இடத்தை ஒரு நோய் இருப்பதைப் போல தட்டிவிட்டாள். அவள் ஒரு மந்தமான புன்னகையுடன் கூறினாள், அடடா அதிரா, நான் அறையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். இதெல்லாம் பழைய குப்பைகள், மஞ்சள் நிறமாக மாறிப்போன மலிவான பொருட்கள். இவற்றை அலமாரியில் வைத்தால் பூஞ்சை பிடித்து நாற்றமடிக்கும். இப்போது விக்ரம் ஒரு பெரிய அதிகாரி. அவர் இதெல்லாம் பயன்படுத்துவதில்லை. நான் வீட்டை சுத்தம் செய்யவே இவற்றை வீசிவிட்டேன். இந்த குப்பைக்காக நீ ஏன் அழுகிறாய்? நான் கத்தினேன். என் நெஞ்சு வேகமாக ஏறி இறங்கியது. நான் அந்த பையை பிடுங்க முன்னால் சென்றபோது விக்ரம் அறையை விட்டு வெளியே வந்தான். அவன் தன் சட்டையின் பட்டன்களை போட்டுக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை கவனித்தான். சூழல் மிகவும் பதட்டமாக மாறியது. என் மூச்சுக்காற்று கூட சத்தமாக கேட்டது. காலையிலேயே என்ன இந்த ரகளை என்று விக்ரம் கோபமாக கேட்டான். அவனது குரலில் ஒரு தீர்ப்பு மறைந்திருந்தது. விக்ரம், நீங்களே பாருங்கள். மீரா உடனடியாக தன் போக்கை மாற்றிக்கொண்டாள். நளினமான குரலில் விக்ரமின் கையை பிடித்துக் கொண்டாள். நான் சும்மா அறையை சுத்தம் செய்தேன். அறையில் இருந்த ஈரப்பதம் மற்றும் நாற்றம் போக பழைய உடைந்த பொருட்களை வெளியே வீசினேன். ஆனால் இவள் என் மீது தாக்குதல் நடத்த பாய்ந்து வருகிறாள். விக்ரம் குப்பை தொட்டியை ஒருமுறை பார்த்தான். அங்கே எங்கள் புகைப்படம் குப்பைகளுக்கு நடுவே கிடந்தது.
அவன் கண்களில் எந்தச் சலனமும் இல்லை. அவன் என் பக்கம் திரும்பி கோபமாகச் சொன்னான், மீரா சொல்வது சரிதான். வீடு ஏற்கனவே சிறியது. பயன்படாத பொருட்களை வீசிவிட வேண்டும். நீ இங்கே 4 ஆண்டுகளாக இருந்தாய், வீட்டை குப்பைகளால் நிரப்பி வைத்திருக்கிறாய். இன்று முதல் மீரா இந்த வீட்டை நிர்வகிப்பாள். அவளுக்கு ஒத்துழைப்பது உனக்கு நல்லது. சிறிய விஷயங்களுக்கு பெரிய பிரச்சினையை உருவாக்காதே. நான் அமைதியாக நின்றேன். என் கைகள் கீழே தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு குளிர் அலை என் முதுகுத்தண்டு வழியாக ஓடியது. எங்கள் 4 ஆண்டுகால காதலின் அடையாளங்கள் அவன் பார்வையில் இப்போது குப்பையாகவும் கழிவாகவும் மாறிப்போயிருந்தன. விக்ரம் தன் பணப்பையிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து கண்ணாடி மேஜையின் மீது வீசினான். இன்று ஞாயிற்றுக்கிழமை. கடைவீதிக்கு சென்று நல்ல சீஃபுட் மற்றும் உயர்தரமான ஆலிவ் ஆயில் வாங்கி வா. மீராவுக்கு வெளிநாட்டில் மேற்கத்திய மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது. கவனமாக சமை. கிராமத்து ஸ்டைலில் உப்பு மிளகாய் அதிகம் சேர்த்து காரமாக சமைக்காதே. அம்மாவுக்கும் சத்தான உணவு தேவை. இதை சொல்லிவிட்டு அவன் மீராவை உள்ளே அறைக்குள் அழைத்துச் சென்று கதவை பலமாகச் சாத்தினான். மேஜையின் மீது கிடந்த அந்த நோட்டுகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவமான உணர்வு என் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் பரவியது. அவர்கள் என்னை இயல்பாகவே ஒரு வேலைக்காரி என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு அமைதியான மற்றும் கீழ்ப்படிதலுள்ள வேலைக்காரி. நான் அந்த கசப்பான உணர்வை விழுங்கிவிட்டு அமைதியாக பையை எடுத்துக்கொண்டு சந்தையை நோக்கி நடந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலை இராணுவ காலனியில் மிகுந்த பரபரப்பாக இருந்தது. காய்கறி நறுக்கும் சத்தம், ரேடியோவில் காலை செய்திகள் ஒலிக்கும் சத்தம் என எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் குறுகிய பாதையில் கடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது திருமதி சுனிதாவின் அறையின் ஜன்னல், அதாவது முற்றம் நோக்கி திறக்கும் ஜன்னல் வழியாக சில சத்தங்கள் வந்தன. மரஜன்னல் சற்று திறந்திருந்தது. உள்ளே இருந்து திருமதி சுனிதாவின் உரத்த குரல் கேட்டது. அவர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவியான திருமதி கபூரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் காலை நேரத்திலேயே அவரை பார்க்க வந்திருந்தார். அட, அந்த அதிராவை பற்றி பேசுகிறாயா? திருமதி சுனிதாவின் குரல் எவ்வளவு தெளிவாகவும் உரத்தமாகவும் இருந்தது என்றால் அது ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குரல் போலவே இல்லை. அவள் ஒரு கிராமத்துப் பெண். யூனிட்டில் அவளை யாரும் திருமணம் செய்ய முன்வரவில்லை. அதனால் ஒரு சாக்கு சொல்லி இந்த வீட்டில் ஒட்டிக்கொண்டாள். நான் பரிதாபப்பட்டு அவளுக்கு இருக்க இடம் கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவள் எனக்கு சமையல் செய்து தருகிறாள், துணி துவைக்கிறாள். எங்கள் குடும்பத்தினர் எப்போது அவளுடைய வீட்டிற்குச் சென்று சம்பந்தம் பேசினோம் அல்லது எந்த சடங்கையாவது நடத்தினோம்? கபூர்ஜி. என் கால்கள் அங்கேயே நின்று போயின. என் கையிலிருந்த பிளாஸ்டிக் பை நடுங்கத் தொடங்கியது. அட, எனக்கோ இருவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது என்றுதான் நினைப்பு. அன்று விக்ரம் வேறொரு பெண்ணுடன் வீட்டிற்கு வருவதை பார்த்தேனே என்று திருமதி கபூர் கேட்டார். ஆமாம் என்று கூறிவிட்டு திருமதி சுனிதா தன் தொடையில் கையை தட்டிக்கொண்டு பெருமையுடன் சொன்னார், என் விக்ரம் இப்போது டெபுட்டி பிரிகேட் கமாண்டர் ஆகப் போகிறான். வெளிநாட்டு பட்டம் பெற்றவன், பிரகாசமான எதிர்காலம். அவனுக்கு என்னை மாதிரியான பெண்தான் கிடைக்க வேண்டும். நன்கு படித்தவள், வெளிநாட்டில் வளர்ந்தவள், வசதியான வீட்டிலிருந்து வந்தவள். அப்போதுதான் அவனது அந்தஸ்து உயரும். இந்த வீட்டிற்கு மருமகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதிரா போன்ற கிராமத்துப் பெண் என் மகனுடன் நின்றால் மக்கள் சிரிப்பார்கள். என் காதுகள் செவிடாகிப் போயின. என் கால்களுக்கு அடியில் இருந்த நிலம் பிளந்தது போல இருந்தது. 4 ஆண்டுகள் நான் அவமானங்களை சகித்துக் கொண்டேன். என் சம்பளத்தில் ஒவ்வொரு பைசாவையும் மிச்சப்படுத்தினேன். அதனால் அவர்கள் குடிக்கப்பால் முதல் வெளிநாட்டு மருந்துகள் வரை வாங்கிக் கொடுக்க முடிந்தது. 4 ஆண்டுகளாக இரவில் தாமதமாகத் தூங்கி அதிகாலையில் எழுந்து அவர்களின் கால்களை தடவிவிட்டு அவர்களின் கசப்பான பேச்சுகளை சகித்துக் கொண்டேன். ஆனால் இன்று அவர்கள் வசதியாக அமர்ந்து கொண்டு உண்மையை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்கள். என் இளமையின் தியாகத்தை ஒரு உதவி என்றும் திருமணமாகாத பெண்ணுக்கு கொடுத்த ஆதரவு என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பண்புள்ள இராணுவ குடும்பமாக வேஷம் போட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் அழுகியும் வெட்கமில்லாதவர்களாகவும் இருந்தார்கள். நான் அந்த உடைந்து போன சுவருக்குப் பின்னால் ஒளிந்து நின்றேன். என் மூச்சு வாங்கியது. என் நெஞ்சில் ஆயிரக்கணக்கான ஊசிகள் குத்துவது போன்ற வலி இருந்தது. நான் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே ஏன் செல்லவில்லை? ஏன் கத்தி இந்த காலனி முழுவதற்கும் அவர்களின் உண்மையான முகத்தை காட்டவில்லை? என் கையிலிருந்த பையை இவ்வளவு பலமாக பிடித்திருந்தேன். என் விரல்கள் வெளுத்துப் போயின. ஆனால் அப்போது என் கிராமத்தில் இருக்கும் என் தந்தையின் கவலையான முகம் என் நினைவுக்கு வந்தது. அவருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தீவிர நோய் இருந்தது. விக்ரம் திருமணம் செய்ய திரும்புகிறான் என்று கேள்விப்பட்டதும் அவர் மகிழ்ச்சியுடன் ஊர் முழுவதும் அந்தச் செய்தியை பரப்பியிருந்தார். தன் மகள் ஒரு பெரிய இராணுவ அதிகாரியை திருமணம் செய்கிறாள் என்பதில் அவருக்கு அவ்வளவு பெருமை.
நான் இப்போது ரகளை செய்து என்னை வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் அந்த அதிர்ச்சியை அவர்கள் எப்படி தாங்குவார்கள்? நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். இல்லை, நான் ஏற்கனவே 4 ஆண்டுகளை வீணாக்கிவிட்டேன். இப்போது நான் தோற்றுப்போனால் முற்றிலும் வெறுங்கையுடன் நிற்பேன். என் முட்டாள்தனமும் பொய்யான கௌரவமும் என் புத்தியை மறைத்திருந்தது. ஒரு கோழைத்தனமான எண்ணத்தால் என்னை நானே தேற்றிக்கொண்டேன். விக்ரம் இப்போதுதான் வந்திருக்கிறான். வெளிநாட்டிலிருந்து வந்ததால் அவனுக்கு இந்த புதுமை பிடித்திருக்கலாம். மீராவின் பகட்டில் அவன் கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன. நான் இங்கேயே தங்கி அம்மாவை கவனிப்பேன். சிறிது காலம் கழித்து அவனுக்குத் தெரியும் யார் அவனது உண்மையான வாழ்க்கைத் துணை என்று, யார் அவனது குடும்பத்திற்கு உண்மையானவள் என்று. நான் எனக்கே துரோகம் செய்து கொண்டேன். அவமானத்தை ஒரு மருந்தாக விழுங்கி உள்ளுக்குள் புதைத்துக் கொண்டேன். நான் என் குர்தியை சரிசெய்தேன். குளிர்காற்றை ஆழமாக சுவாசித்தேன். பிறகு தயங்கிய காலடிகளுடன் சந்தையை நோக்கி நடந்தேன். மாலை 6 மணி. சிறிய சமையலறையில் எண்ணெய் மற்றும் மசாலா புகையும் அந்த சீஃபுட் சூப் கொதிக்கும் பாத்திரத்திலிருந்து வந்த நீராவியும் நிறைந்திருந்தது. நான் கதவை நோக்கி முதுகை காட்டி நின்று கொண்டு கரண்டியால் சூப்பை கிளறிக் கொண்டிருந்தேன். என் நெற்றியில் வியர்வை வழிந்து மூக்கின் நுனிவரை வந்திருந்தது. காலை விக்ரம் வீசி எறிந்த பணத்தை கொண்டு வாங்கிய அந்த விலை உயர்ந்த சீஃபுட்டை சுத்தப்படுத்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடிக் கொண்டிருந்தேன். இன்றைய இரவு உணவாவது அமைதியாக கழியட்டும் என்ற நம்பிக்கையில். என் மனதில் ஒரு பலவீனமான நம்பிக்கை இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாகச் சாப்பிட்டு வரும் என் கையால் சமைத்த உணவைச் சாப்பிட்டு விக்ரமுக்கு எங்கள் பழைய உறவு நினைவுக்கு வருமோ என்று. இன்னும் இருட்டவில்லையா? ஏன் இவ்வளவு தாமதம்? மீரா பயணத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவளுக்கு பசிக்கிறது. வெளியிலிருந்து விக்ரமின் வறண்ட குரல் கேட்டது. நான் திடுக்கிட்டு விரைவாக சூப்பை கிண்ணத்தில் ஊற்றி தட்டில் வைத்துக்கொண்டு வெளியே எடுத்துச் சென்றேன். முன்னால் தெரிந்த காட்சி என் கண்களை குத்தியது. ஓக் மரத்தாலான அந்த டைனிங் டேபிள் நான் என் அரை வருட சம்பளத்தை சேமித்து விக்ரமின் குடும்பத்திற்கு பரிசளித்தது இப்போது தட்டுகள் மற்றும் கிண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மீரா பொதுவாக நான் அமரும் அந்த மிகவும் வசதியான நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவள் குளித்துவிட்டு வசதியான பட்டு நைட் சூட்டில் இருந்தாள். அவளது தலைமுடி விரிந்து சுருட்டப்பட்டிருந்தது. விக்ரம் அவளுக்கு அருகிலேயே அமர்ந்து அவளது கிண்ணத்தில் மீனின் மிகச்சிறந்த துண்டை போட்டுக்கொண்டிருந்தான். மேஜையின் மறுபுறம் திருமதி சுனிதா சக்கர நாற்காலியில் அமர்த்தப்பட்டிருந்தார். அவரது முதுகு நேராக இருந்தது. கையில் சந்தன மாலை இருந்தது. நான் அமைதியாக ஆஸ்டர் சூப் கிண்ணத்தை மீராவுக்கு முன்னால் வைத்துவிட்டு மூலையில் இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியை இழுத்து மேஜையின் ஓரத்தில் அமர்ந்தேன். மீரா கரண்டியை எடுத்தாள். கொஞ்சம் சூப் எடுத்து ஊதி வாயில் வைத்தாள். 2 வினாடிகளிலேயே கடக் என்ற சத்தத்துடன் கரண்டியை கிண்ணத்திற்குள் வீசினாள். சூடான சூப் மேஜையின் மீதும் என் கையிலும் விழுந்தது. என் கை சிவந்து போனது. ஐயோ கடவுளே, என்ன சுவை இது! மீரா ஏதோ மிகவும் அருவருப்பான ஒன்றை முகர்ந்தது போல முகம் சுளித்தாள். அவள் விக்ரம் பக்கம் திரும்பி புகார் செய்தாள். விக்ரம், இது மிகவும் உப்பாகவும் விசித்திரமான வாடையுடனும் இருக்கிறது. கிராமத்தில் காய்ந்த மீனை சமைப்பது போல இவர்கள் இந்த ஆஸ்டர் சூப்பை சமைத்திருக்கிறார்கள். என்னால் இதை சாப்பிட முடியாது. என் தொண்டையில் சிக்கிக் கொள்கிறது. நான் என் தலையை உயர்த்தினேன். என் கையில் இருந்த சாப்ஸ்டிக்ஸ் காற்றில் அப்படியே நின்றது. உப்பாகவும் வாடையுடனும் இருக்கிறதா? நான் மிகச்சிறந்த ரெசிபியை பயன்படுத்தினேன். இஞ்சி மற்றும் ஒயின் கொண்டு கழுவினேன். இது எப்படி உப்பாகவும் வாடையுடனும் இருக்க முடியும்? நான் மிக குறைந்த அளவுதான் உப்பு சேர்த்தேன் என்று நான் மெல்லிய குரலில் விளக்கமளித்தேன். என் தொண்டை அடைத்தது. போதும். விக்ரம் மேஜையின் மீது தட்டை பலமாகத் தட்டினான். அந்த அதிர்வு எவ்வளவு வேகமாக இருந்ததென்றால் சட்னி கிண்ணத்திலிருந்து சட்னி வெளியே சிந்தியது. அவன் என்னை முறைத்துப் பார்த்தான். அவனது கண்களில் ஆழ்ந்த வெறுப்பு இருந்தது. நீ எப்படிப்பட்ட உணவை சமைக்கிறாய்? ஆமாம், நீ கிராமத்துப் பின்னணியை சேர்ந்தவள். உனக்கு சமைக்கவே தெரியாது. உணவு குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து விடுகிறாய். இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை உன் கையில் கொடுப்பதே வீண்தான். ஒரு தகுதியான உணவைக்கூட உன்னால் சமைக்க முடியாது என்றால் நீ வேறு என்ன செய்யப் போகிறாய்? அவன் ஒரு நேப்கினை எடுத்து மீராவின் வாயை துடைத்துவிட்டு பிறகு இனிமையான குரலில் சொன்னான். பரவாயில்லை, நீ சற்று பொறுத்துக்கொள். பிறகு நான் உன்னை நகரத்தில் உள்ள பிரெஞ்சு உணவகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இங்கிருக்கும் கிராமத்து உணவு உனக்கு பிடிக்காதது இயல்பானதுதான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் என் முகத்தில் கல்லால் அடிப்பது போல இருந்தது. நான் ஒரு காலத்தில் காதலித்த 4 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சமைக்கும் சாதாரண காய்கறி மற்றும் ரொட்டியை கூட அவன் மிகுந்த புகழ்ச்சியுடன் சாப்பிடுவான்.
வெறும் ஒரு வெளிநாட்டு பட்டம் பெற்ற பெண்ணுக்காக என் கையால் சமைத்த உணவை வீசவும் என் சுயமரியாதையை கொடூரமாக மிதிக்கவும் அவன் தயாராகிவிட்டான். நான் அவமானத்தை விழுங்கிக் கொண்டு என் தட்டிலிருந்த வெள்ளைச் சோற்றை தலைகுனிந்து பார்த்தேன். அது என் கண்களில் வழிந்த கண்ணீரால் மங்கலாக தெரிந்தது. அழாதே அதிரா, நீ இங்கே நிச்சயம் அழக்கூடாது. விக்ரம் தன் தொண்டையை சுத்தம் செய்தான். அவன் உணவைத் தொடவில்லை, மாறாக தன் சட்டைப்பையிலிருந்து 4 மடிப்புகளாக மடிக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தான். அவன் அந்த காகிதத்தை மேஜையின் மீது வைத்து என் பக்கம் தள்ளினான். அதிரா, அம்மா இங்கே இருக்கும்போது நாம் சில விஷயங்களை தெளிவாக பேசி முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த விவகாரம் எப்போதும் போல முடிந்து போகட்டும். விக்ரம் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். ஒரு நீதிபதி குற்றவாளிக்கு தீர்ப்பளிப்பது போல அவன் இருந்தான். நான் நிறைய யோசித்தேன். முன்பு செய்த வாக்குறுதிகள் எல்லாம் முதிர்ச்சியற்றவை, எந்த யோசனையும் இல்லாமல் செய்தவை. இப்போது எனக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. என் நிலைக்கு ராஜதந்திரம் தெரிந்த, சர்வதேச அளவில் பேசக்கூடிய, நன்கு படித்த ஒரு மனைவி தேவை. மற்றும் நீ? அவன் என்னை தலைமுதல் கால் வரை பார்த்தான். அவன் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை விரிந்தது. நீ ஒரு சாதாரண நிர்வாக கிளார்க் மட்டும்தான். உன் சம்பளமும் ஒன்றும் பெரியது கிடையாது. உண்மையைச் சொல்லப்போனால் இப்போது நம் வழிகள் வேறாகிவிட்டன. என்னுடன் இருந்தால் நீ என் கௌரவத்தை குறைப்பாய். இன்று நான் அதிகாரப்பூர்வமாக இந்த நிச்சயதார்த்தத்தை முறித்துக்கொள்கிறேன். நிச்சயதார்த்தத்தை முறித்துக்கொள்கிறேன். இந்த 2 வார்த்தைகளும் கூர்மையான கத்தி போல இருந்தன. நான் காலையிலிருந்தே மனதளவில் தயாராகத்தான் இருந்தேன். ஆனால் அவன் இவ்வளவு வரட்டுத்தனமாகவும் கொடூரமாகவும் சொன்னபோது யாரோ என் இதயத்தை பிசைந்தது போல அது 100 துண்டுகளாக உடைந்தது. வழிகள் வேறா? நான் சிரித்தேன். இரத்தத்தின் சுவையுடன் கூடிய ஒரு சிரிப்பு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீ வெறும் ஏழை கேப்டனாக இருந்தபோதும், உன் அம்மா படுக்கையில் இருந்தபோதும் ஏன் நம் வழிகள் வேறானது என்று சொல்லவில்லை? 4 ஆண்டுகளாக நான் உன் அம்மாவின் மலம் நிறைந்த பாத்திரங்களை சுத்தம் செய்தேன், நீ உன் படிப்பை அமைதியாக முடிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போதெல்லாம் ஏன் உன் கௌரவம் குறையும் என்று நீ சொல்லவில்லை? வாயை மூடு. விக்ரம் மேஜையின் மீது கையை பலமாகத் தட்டினான். அவன் நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. எல்லாவற்றிலும் உன் உதவியை எண்ணிக் காட்டாதே. நீ உன் விருப்பத்தால்தான் இங்கே தங்க வந்தாய். என் குடும்பம் உன்னை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை. என் நெஞ்சு படபடவென்று துடித்தது. சுவாசம் முட்டியது. என் கையை நெஞ்சின் மீது வைத்துக்கொண்டேன். நான் மயங்கி விழுந்து விடுவேன் போல அவ்வளவு மூச்சுத்திணறலாக இருந்தது. ஆனால் விக்ரமின் குரல் திடீரென தாழ்ந்தது. அவன் அந்த காகிதத்தின் மீது தன் விரலைத் தட்டி, இருந்தாலும் நீ என் அம்மாவை கவனித்துக் கொண்டாய். நான் ஒருவரின் உதவியை பெற்றுக்கொண்டு அவரை தூக்கி எறியும் மனிதன் அல்ல. இது ஒரு கடனை ஏற்கும் பிரமாண பத்திரம், அஃபிடாவிட். இதை நான் முன்பே தயார் செய்துவிட்டேன். நான் புருவங்களை சுருக்கிக் கொண்டு அந்த காகிதத்தை எடுத்தேன். டைப் செய்யப்பட்ட எழுத்துக்கள் என் கண்களுக்கு முன்னால் ஆடின. பாகம் -1. அதிரா திருமதி சுனிதா சர்மாவை தன் தத்தெடுக்கப்பட்ட தாயாக தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்கிறாள். பாகம் -2. பாகம் அதிரா திருமதி சுனிதா சர்மாவின் பராமரிப்பு, உணவு, மருந்து மற்றும் மருத்துவச் செலவுகளுக்காக அரசு குடியிருப்பின் 402வது எண் வீட்டிலேயே தொடர்ந்து இருக்க ஒப்புக்கொள்கிறாள். விக்ரம் சர்மா தங்குமிடம் மற்றும் உணவு செலவிற்காக மாதந்தோறும் ஒரு தொகையை வழங்குவார். என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த மெல்லிய காகிதம் மிகவும் கனமாக தோன்றியது. நான் தலையை உயர்த்தி அவனை முறைத்தேன். நான் வாசித்தது என்னால் நம்பவே முடியவில்லை. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? நீ என்னுடன் நிச்சயதார்த்தத்தை முறித்துக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறாய். ஆனால் நான் இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். உன் அம்மாவை என் அம்மாவாக ஏற்றுக்கொண்டு உன் குடும்பத்திற்கு அடிமையாக சேவை செய்ய வேண்டுமா? என்னை நீ என்னவென்று நினைத்தாய்? உன் காதல் கதையையும் வாழ்க்கையையும் வளர்ப்பதற்காக சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி என்று நினைத்தாயா? என் குரல் கோபத்தாலும் துயரத்தாலும் வெடித்தது. வாயை மூடி பேசு. மீரா கண்களை சுருக்கிக் கொண்டு கூறினாள். விக்ரம் உன்மீது பரிதாபப்படுகிறான். உனக்கு இருக்க இடமில்லை, சம்பளமும் குறைவு. அதனால்தான் உனக்கு தங்கவும் சாப்பிடவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். உண்மையைச் சொல்லப்போனால் ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸை வைக்கும் அளவுக்கு எங்களிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் அம்மாவுக்கு உன் கைமணம் பழகிவிட்டது. அதனால்தான் விக்ரம் உன்னை வைத்திருக்கிறான். ரொம்பவும் எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்காதே. ஆமாம், மீரா சொல்வது சரிதான் மகளே. ஒரு மெதுவான தந்திரமான குரல் கேட்டது. அது திருமதி சுனிதா. அவர் இதுவரை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்.
இப்போது அவர் தன் சாப்ஸ்டிக்ஸை மெதுவாக கீழே வைத்தார். அவரது வளையல்கள் அணிந்த மெலிந்த கை மணிக்கட்டிலிருந்த சந்தன மாலை மணிகளை உருட்டியது. அவர் மங்கலான கண்களை மூடிக்கொண்டு பயங்கரமாகத் தெரிந்த ஒரு செயற்கையான கருணையுடன் என்னை பார்த்தார். நமோ புத்தாய அதிரா மகளே, அம்மா சொல்வதைக் கேள். அவர் தொண்டையை சுத்தம் செய்தார். அவரது குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தில் நனைந்திருந்தது. ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான விஷயம் பொறுமையும் தர்மமும் தான். என் விக்ரம் இப்போது ஒரு பெரிய அதிகாரியாகிவிட்டான். தன் சீனியர்களுக்கு முன்னால் பெருமையாக காட்டிக்கொள்ள அவனுக்கு மீராவை போன்ற ஒரு மனைவி தேவை. அவனது வாழ்க்கை உயர வேண்டுமென்றால் இது அவசியம். நீ ஒரு புத்திசாலிப் பெண். அவனுக்காக நீ தியாகம் செய்ய வேண்டும். அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தன் காய்ந்த கண்களை துடைப்பது போல நடித்தார். இது உனக்கு கடினம் என்று எனக்குத் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் தர்மத்தையும் கர்மாவையும் பின்பற்றுவதுதான் மிகப்பெரிய கடமை. 4 ஆண்டுகளாக நீ எனக்கு சேவை செய்தாய், அதை நான் மதிக்கிறேன். இப்போது என்னை உன் தத்தெடுக்கப்பட்ட அம்மாவாக ஏற்றுக்கொண்டு என் கடைசி நாட்களில் எனக்கு சேவை செய். இது உன் கர்மாவிற்கான புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளும் வழி. கடவுள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு உனக்கு திருமணம் நடக்கும்போது விக்ரமிடம் பேசி உனக்கு சீதனமாக சில தங்க நகைகளை தரச் சொல்கிறேன். இதனால் உன் கௌரவமும் காப்பாற்றப்படும். நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன்னை சர்மா குடும்பத்தின் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று மரியாதையுடன் நடத்துவார்கள். இல்லையென்றால் நீ இப்போது சூட்கேஸுடன் வெளியே சென்றால் மக்கள் உன்னை கைவிடப்பட்ட பெண் என்று சொல்வார்கள். உன் கிராமத்தில் உன் பெற்றோருக்கு பெரிய அவமானம் ஏற்படும். என் முதுகுத்தண்டு வழியாக ஒரு குளிர் அலை ஓடியது. புண்ணியம் சேர்த்தல், தர்மத்தை பின்பற்றுதல் என்று மதம், கலாச்சாரம் மற்றும் என் பெற்றோரின் கௌரவத்தைச் சொல்லி அவர்கள் என்னை மடைமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை சங்கிலியால் பிணைத்துக் கொண்டிருந்தார்கள். என் உழைப்பின் கடைசி சொட்டு வரை பிழிந்து எடுக்க அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதற்கு பதில் அந்த உழைப்புக்கு உதவி மற்றும் மகாத்யாகம் என்ற போர்வையை போர்த்த விரும்பினார்கள். இந்த வீட்டின் வேலைக்காரியாக ஆவதற்கு நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். சமையலறையில் இன்னும் புகையின் மணம் இருந்தது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் அந்த அமைதியான மூச்சு முட்டும் சூழலில் எதிரொலித்தது. நான் என் மலிவான பிளாஸ்டிக் நாற்காலியில் ஒரு கல் போல அமர்ந்திருந்தேன். என் உள்ளே இருந்த 4 ஆண்டுகால காதலை காப்பாற்றும் ஒவ்வொரு கற்பனையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் இன்று கண்ணாடி துண்டுகளைப் போல உடைந்து சிதறிப்போயின. அந்த துண்டுகள் என் நெஞ்சையே குத்திக் கொண்டிருந்தன. இரவு நள்ளிரவு 2:15 மணி. வரவேற்பறையிலிருந்த அந்த மரத்திவான் ஒரு பனிக்கட்டி பாறையைப் போல கடினமாகவும் குளிராகவும் இருந்தது. நான் ஒரு பக்கமாக திரும்பி ஒரு இறால் போலச் சுருண்டு கொண்டு என் பழைய கிழிந்த மெல்லிய போர்வையையும் சேர்த்து மூடிக்கொள்ள முயற்சி செய்தேன். ஜன்னல் இடைவெளிகளிலிருந்து வந்த காற்று சீறிக்கொண்டிருந்தது. அந்த தெளிவான குளிர்காற்று என் மெல்லிய நைட் சூட்டை ஊடுருவிச் சென்றது. ஆனால் காலநிலையின் அந்த கடும் குளிர் என் நெஞ்சில் உறைந்து போயிருந்த அந்த குளிர்ச்சிக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. நான் படுத்திருந்த இடத்திலிருந்து வெறும் 3 மீட்டர் தொலைவில் அந்த மெல்லிய சுவருக்கு அப்பால் ஒரு முற்றிலும் மாறுபட்ட உலகம் இருந்தது. ஆ விக்ரம், கடிக்காதே, எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அன்பு, நான் உன் கடனை தீர்க்கட்டும். சிரிப்பொலிகள், நளினமான மூச்சுக்காற்று மற்றும் கட்டிலின் அந்த மெல்லிய சத்தம் என் காதுகளில் நேரடியாக எதிரொலித்தன. அந்த கட்டிலை வாங்குவதற்காக நான் என் 2 மாத கால ஆபீசர் சம்பளத்தை சேமித்தேன். நாமே சைக்கிளில் சென்று அதை வாங்கினோம், எங்கள் முதல் இரவுக்காக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்று இரவு அது என் வருங்கால கணவனுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் காதலின் படுக்கையாக மாறிவிட்டது. என் தாடைகள் வலிக்கத் தொடங்கும் வரை நான் பல்லை இறுக்கிக் கொண்டேன். நான் விரைவாக பழைய தலையணையை எடுத்து என் காதுகளில் பலமாக அழுத்தி பிடித்துக் கொண்டேன். கண்களை மூடிக்கொண்டேன், ஆனால் எந்த பயனும் இல்லை. அந்த அருவருப்பான ஒலிகள் என் மூளைக்குள் ஊடுருவி அதை சிதைத்துக் கொண்டிருந்தன. திருமதி சுனிதா சுவருக்கு அருகிலிருந்த படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார். அவ்வப்போது வாயை அசைத்துக் கொண்டிருந்தார். ஆமாம், ஏன் மாட்டார்? அவர் மகன் பிரம்மாண்டமாக திரும்பியிருந்தான். ஒரு படித்த மருமகளை அழைத்து வந்திருந்தான். வீட்டு வேலைக்கு ஒரு இலவச வேலைக்காரியும் இருந்தாள். பிறகு அவர் ஏன் நிம்மதியாக தூங்கமாட்டார்? நான் எச்சிலை விழுங்கினேன். என் தொண்டை கசப்பால் வறண்டு போயிருந்தது. அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. ஜன்னல் வழியாக காலை வெளிச்சம் வரும் வரை நான் கூரையை பார்த்தபடி கிடந்தேன். காலை 7 மணிக்கு கனத்த காலடிகளுடன் சமையலறைக்குச் சென்றேன். என் கண்கள் வீங்கி கருவளையங்களுடன் இருந்தன. திருமதி சுனிதாவுக்கு மருந்து தயாரிக்க தண்ணீர் சூடாக்கிக் கொண்டிருந்தேன். கிச்சடிக்காக கேரட் நறுக்கிக் கொண்டிருந்தேன். நறுக்கும் பலகையில் கத்திப்படும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. என் மனம் மரத்துப்போய் வெறுமையாக இருந்தது. தடால் என்று ஒரு சத்தம்.
விலையுயர்ந்த வாசனைத் திரவியமும் வியர்வையும் கலந்த நாற்றம் வீசும் அழுக்குத் துணிகளின் மலை குளியலறை வாசலில் இருந்த நீல நிற பிளாஸ்டிக் வாளியின் மீது விழுந்தது. நான் திடுக்கிட்டு திரும்பினேன். மீரா அங்கே நின்று கொண்டிருந்தாள். இளஞ்சிவப்பு நிற பட்டு 2 பீஸ் நைட் சூட் அணிந்து அதன் மேல் ஒரு மெல்லிய ரோப் அணிந்திருந்தாள். அவள் கொட்டாவி விட்டு நெளிந்தாள். அவள் கண்களில் மேக்கப் கலைந்திருந்தது. அதன் கீழே கருவளையங்கள் தெரிந்தன. ஆனால் அவள் அகங்காரம் மட்டும் குறையவில்லை. அதிரா, இதையெல்லாம் துவைத்துவிடு. மீரா தன் மென்மையான செருப்பு அணிந்த காலால் துணிகளின் மலையைத் தொட்டாள். மிகவும் மெதுவாக துவை. வாஷிங் மெஷினில் போட்டுவிடாதே. இதில் ஒரு சுருக்கம் விழுந்தாலும் அல்லது நூல் பிரிந்தாலும் அதற்கு நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதன் ஒரு உடை உன் ஆண்டுச் சம்பளத்தை விட அதிக விலை கொண்டது. தரைத்தளத்தில் கிடந்த வண்ணமயமான துணிகளின் மலையை பார்த்தேன். என் கையிலிருந்த கேரட் மீதான பிடிப்பு இன்னும் இறுக்கமானது. நான் காலை உணவு சமைக்கிறேன், மாஞ்சிக்காக மருந்து தயார் செய்கிறேன் என்று என் குரலை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்து கூறினேன். நீயே துவைத்துக்கொள். நான் உன் வேலைக்காரி அல்ல. மீரா கண்களை சுருக்கினாள். அவள் உதடுகளில் ஒரு மந்தமான புன்னகை தவழ்ந்தது. இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு சொன்னாள், இது எவ்வளவு விசித்திரமான விஷயம். விக்ரம் நேற்று இரவு எல்லாவற்றையும் தெளிவாகச் சொல்லிவிட்டானே. நீ இந்த வீட்டில் உணவுக்கும் தங்குவதற்கும் பணம் வாங்கிக் கொள்கிறாய். நீ இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்பதற்காக உனக்கு தத்தெடுக்கப்பட்ட மகள் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியிருக்கும்போது நீ வேலை செய்தே ஆக வேண்டும். அதோடு நான் இப்பதான் மேனிக்யூர் செய்திருக்கிறேன். உன் அந்த மலிவான சோப்பு நீரில் கையை விட்டால் என் கைகள் கெட்டுப்போய்விடும். காலையிலேயே என்ன இந்த ரகளை? விக்ரம் படுக்கையறையிலிருந்து வெளியே வந்தான். தனது பேண்ட் பெல்ட்டை சரிசெய்தபடி என்னையும் துணிகளின் மலையையும் பார்த்தான். அவன் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. விக்ரம், நீங்களே பாருங்கள். மீரா உடனடியாக தன் பாணியை மாற்றி விக்ரமின் கையை பிடித்துக் கொண்டாள். நான் அவளிடம் சில துணிகளை துவைக்கச் சொன்னேன். விலை உயர்ந்த பொருட்கள் கெட்டுப்போய்விடுமோ என்று பயந்தேன். ஆனால் நான் அவளை வேலைக்காரி போல நடத்துவதாகச் சொல்கிறாள். நீ அவளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறாய். ஆனாலும் அவள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணக்கு பார்க்கிறாள். விக்ரம் ஒரு பெருமூச்சு விட்டான். என்னை முறைத்துப் பார்த்தான். அவனது கண்கள் சவரக்கத்தி போல கூர்மையாக இருந்தன. சில துணிகளுக்காக நீ இவ்வளவு நாடகம் ஆடுகிறாயா? நீ இந்த வீட்டில் இலவசமாக தங்கியிருக்கிறாய். அப்படியிருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேலை செய்வதால் நீ செத்துப்போய் விடமாட்டாய். மீரா பயணத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவள் சோர்வாக இருக்கிறாள். உனக்குத்தான் வீட்டு வேலை செய்யும் பழக்கம் இருக்கிறதே, அவளுக்கு உதவி செய். காலையிலேயே என் மனநிலையை கெடுக்காதே. இலவசமாக தங்கியிருக்கிறாய், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். விக்ரம் சொன்ன இந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் யாரோ சுத்தியால் அடித்தது போல இருந்தது. என் இதயம் வலியால் சுருங்கியது. நான் ஒரு பெண் மேஜராக கடினமான இராணுவ சூழலில் பயிற்சி பெற்றவள். கூர்மையான புத்தியும் நல்ல கல்வியும் பெற்றவள். ஆனால் நான் ஒரு காலத்தில் காதலித்த அந்த மனிதனின் பார்வையில் நான் இலவசமாக தங்கி வேலை செய்யும் ஒருவளாக மாறிவிட்டேன். அவனது காதலிக்குச் சேவை செய்வதற்கே பிறந்தவள் போல அவன் என்னை நடத்தினான். நான் என் கண்களை தாழ்த்திக் கொண்டேன். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் திரும்பிச் சென்று அமைதியாக மீராவின் துணிகளை எடுத்து வாளியில் போட்டுவிட்டு குளியலறைக்குள் சென்றேன். கதவை பலமாகச் சாத்திவிட்டு குழாயை திறந்தேன். குளிர்காலத்து ஜில்லிடும் தண்ணீர் என் தோலை ஊடுருவியது. நான் டிடர்ஜென்ட்டை போட்டுவிட்டு உடைந்த டைல்ஸ் தரை மீது முழங்காலிட்டு அமர்ந்தேன். பட்டுத் துணிகளை துவைக்க ஆரம்பித்தேன். குளிர்ந்த நீரால் என் 10 விரல்களும் மரத்துப் போயின. டிடர்ஜென்ட்டின் வேதிப்பொருட்களின் வாசனையும் மீராவின் துணிகளில் இருந்த வாசனை திரவியத்தின் அடர்த்தியான மணமும் கலந்து என் வயிற்றில் ஒரு குமட்டலை ஏற்படுத்தியது. நான் தேய்த்தேன். என் கோபம், அவமானம் அனைத்தையும் அந்த துணிகளை துவைப்பதன் மூலம் வெளியேற்றுவது போல துவைத்துக் கொண்டிருந்தேன். சோப்புக் குமிழ்கள் வெள்ளையாக இருந்தன. திடீரென்று குமிழ்கள் லேசான இளஞ்சிவப்பு நிறமாக மாறுவதைக் கண்டேன். நான் நிறுத்திவிட்டு என் வலது கையை தண்ணீருக்கு வெளியே எடுத்தேன். 4 ஆண்டுகளாக குளிர்ந்த நீரில் துணிகளை துவைத்ததால் என் விரல் மூட்டுகளில் ஏற்பட்டிருந்த வெடிப்புகள் கிழிந்திருந்தன. அந்த வெடிப்புகளிலிருந்து புதிய இரத்தம் கசிந்து குளிர்ந்த நீரில் கலந்து கொண்டிருந்தது. உடல் வலி மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் என் இதயத்தில் இருந்த அந்த ஆழமான வலியை விட அது ஒன்றும் இல்லை. நான் என் உதடுகளை இறுக்கிக் கொண்டு இரத்தத்தைப் பற்றி கவலைப்படாமல் மீண்டும் பைத்தியக்காரத்தனமாக துணிகளை துவைக்கத் தொடங்கினேன். சுமார் 30 நிமிடங்களுக்குப் பிறகு நான் துணிகளை பிழிந்துவிட்டு கனமான வாளியுடன் வீட்டின் பின்னால் இருந்த பால்கனியில் காய வைக்கச் சென்றேன். பால்கனிக்குச் செல்லும் வழி திருமதி சுனிதா படுத்திருந்த வரவேற்பறையின் ஜன்னல் அருகே இருந்தது. நான் களைப்படைந்திருந்தேன். அமைதியாக அங்கிருந்து கடந்து சென்றபோது திடீரென்று வரவேற்பறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது.
திருமதி சுனிதா மற்றும் மீராவின் குரல்கள். ஒரு பயிற்சி பெற்ற அதிகாரியாக என் உள்ளுணர்வு என்னை நிறுத்தியது. நான் அந்த ஈரமான சுவரோடு ஒட்டி நின்று கொண்டேன். என் மூச்சை அடக்கிக் கொண்டு சற்றே திறந்திருந்த ஜன்னல் இடைவெளி வழியாக எட்டிப் பார்த்தேன். திருமதி சுனிதா. எப்போதும் வலியால் முனகிக் கொண்டே இருக்கும் அந்த பெண்மணி இப்போது தன் உடலின் மேல் பகுதியை உயர்த்தியிருந்தார். அவர் தன் தலையணையில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். அவர் 500 ரூபாய் நோட்டுகளின் தடித்த கட்டொன்றை வெளியே எடுத்தார். அதில் புதிய மற்றும் பழைய நோட்டுகள் இருந்தன. அவை என் பணம். நான் ஒவ்வொரு மாதமும் என் சம்பளத்திலிருந்தும் சேமிப்பிலிருந்தும் எடுத்து அவர் மருந்துகள் அல்லது பழங்கள் வாங்கிக் கொள்ளட்டும் என்று அவர் தலையணைக்கு அடியில் வைத்து வந்த அந்த 5000 ரூபாய் அது. அவர் நோயுற்றவர், நடக்க முடியாதவர். அதனால் தன் வசம் பணம் இருந்தால் அவர் பாதுகாப்பாக உணர்வார் என்று நான் நினைத்திருந்தேன். திருமதி சுனிதா அந்த கட்டை மீராவின் கையில் கொடுத்துவிட்டு முகம் சுளித்துச் சிரித்தார். இதை எடுத்துக்கொள் மகளே. இன்று விக்ரம் தலைமையகத்திற்கு சென்றிருக்கிறான். வீட்டில் இல்லை. நீ டாக்ஸி பிடித்து நகரத்தில் உள்ள பியூட்டி பார்லர் சென்று பேசியல் செய்து கொள். பயணத்தினால் உன் முகம் எவ்வளவு வாடிப்போயிருக்கிறது. மீரா அந்த பணத்தை வாங்கினாள். அவளது கண்கள் மின்னின. ஆனால் அவள் நடிக்கத் தொடங்கினாள். அட மாமியாரே, என்ன சொல்கிறீர்கள்? இவ்வளவு பணம் உங்களிடம் எங்கிருந்து வந்தது? விக்ரமுக்குத் தெரிந்தால் என்னை திட்டுவான். அட, நீயும் என்ன இப்படி கேட்கிறாய் என்று சிரித்துக்கொண்டே திருமதி சுனிதா கூறினார். எடுத்துக்கொள், செலவு செய். விக்ரம் உன்னை நேசிக்கிறான். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த பணம், இது அந்த அதிரா ஒவ்வொரு மாதமும் என் செலவிற்காக கொடுக்கும் பணம். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கொடுப்பாள். அதை நான் ஏன் செலவு செய்யக்கூடாது? அவளது பணமும் இந்த வீட்டுப் பணம்தான். நீ விரைவில் இந்த வீட்டின் மருமகள் ஆகப் போகிறாய். அதனால் நீ தாராளமாக செலவு செய்யலாம். அவள் இந்த வீட்டில் இலவசமாக தங்கியிருக்கிறாள். அதற்கு அவள்தான் வாடகை கொடுக்க வேண்டும். மீரா கலகலவென்று சிரித்தாள். விரைவாக அந்த பணத்தை தன் கோட்பையில் வைத்துக் கொண்டாள். மாமியாரே, நீங்கள் மிகவும் புத்திசாலி. அவள்தான் இந்த வீட்டை கவனிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இங்கே அவளது பணம் அவளது சக்களத்தியின் மேக்கப் செலவுக்கு போய்க் கொண்டிருக்கிறது. நீங்களும் பிரமாதம். படுக்கையில் படுத்துக்கொண்டு அந்த கிராமத்துப் பெண்ணை இப்படி பிழிந்து எடுக்கிறீர்களே, ஏன் கூடாது? திருமதி சுனிதா பெருமையுடன் சிரித்தார். இந்த வீட்டிற்கு என்று சில கலாச்சாரங்கள் இருக்கின்றன. நான் அவளிடம் தர்மம் மற்றும் கர்மா பற்றி 2 வார்த்தைகள் சொன்னேன். அவளை தத்தெடுக்கப்பட்ட மகளாக இருக்கச் சொன்னேன். கௌரவம் பறிபோய்விடும் என்ற பயத்தில் அவள் ஒப்புக்கொண்டாள். நாம் மெல்ல மெல்ல அவளை சுரண்டுவோம். இப்போதே அவளை வெளியே அனுப்பி என்ன லாபம் மகளே? 2 பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அவர்களின் சிரிப்பு என் காதுகளை குத்தியது. ஜன்னலுக்கு வெளியே நான் ஒரு கல் போல நின்றேன். என் கிழிந்த கைகளிலிருந்து பிளாஸ்டிக் வாளி நழுவி சிமெண்ட் தரையில் விழுந்தது. ஆனால் எனக்கு இப்போது எந்த வலியும் தெரியவில்லை. என் உணர்வுகள் அனைத்தும் மரத்துப் போயின. ஒரு குளிரலை என் கால்களிலிருந்து தலைவரை பரவியது. அந்த பொய்யான அழுக்குத் திரை இன்று மிக கொடூரமான மற்றும் நிர்வாணமான முறையில் கிழித்து எறியப்பட்டது. தர்மம், கலாச்சாரம், புண்ணியம், இவை அனைத்தும் ஒரு மலிவான நாடகம். என்னை பிடிப்பதற்காக இந்த இரத்தத்தை உறிஞ்சும் பிசாசுகள் விரித்த ஒரு தந்திரமான வலை. என் இளமையின் 4 ஆண்டுகள். எத்தனை இரவுகள் விழித்திருந்தேன். எவ்வளவு வியர்வையையும் கண்ணீரையும் சிந்தினேன். என் உழைப்பின் ஒவ்வொரு பைசாவும் அனைத்தும் 3வது ஒரு பெண்ணுக்காக செலவழிக்கப்பட்டது. என்னை ஒரு முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கத்தவில்லை. கதவை உடைத்துக்கொண்டு உள்ளேயும் செல்லவில்லை. வலியும் அவமானமும் என் பொறுமையின் எல்லையை உடைத்துவிட்டது. அது என் நெஞ்சில் ஒரு குளிர்ந்த, கூர்மையான இரும்பு கம்பி போல மாறிப்போனது. நான் கீழே குனிந்து துணிகள் இருந்த வாளியை எடுத்தேன். இரத்தத்துடன் இருந்த என் விரல்கள் அந்த பிளாஸ்டிக் விளிம்பை பலமாக பற்றிக் கொண்டன. அந்த விளிம்பே வளைந்துவிட்டது. சனிக்கிழமை இரவு நள்ளிரவு 1 மணி. பூண்டு மற்றும் வெண்ணெயில் வதங்கிய மாட்டிறைச்சியின் மணம் மற்றும் விலையுயர்ந்த ஒயினின் காட்டமான மணம் அந்த சிறிய அரசு குடியிருப்பை மூச்சுமுட்டும் இடமாக மாற்றியிருந்தது. புதிதாக வாங்கப்பட்ட ஸ்பீக்கர்களிலிருந்து இசை உரக்க ஒலித்தது. சுவர்களின் பிளாஸ்டர் கூட நடுங்கும் அளவுக்கு அது இருந்தது. 5 சதுர மீட்டருக்கும் குறைவான அந்த சமையலறையில் நான் சிங்கில் கிடந்த பிசுபிசுப்பான பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தேன். கொதிக்கும் சீஃபுட் ஹாட்பாட்டிலிருந்து வந்த நீராவி நேரடியாக என் முகத்தில் பட்டது. அதனால் என் தலைமுடி வியர்வையில் நனைந்து கன்னங்களில் ஒட்டிக்கொண்டன. என் ஷர்ட்டின் பின்புறம் வியர்வையினால் முழுமையாக நனைந்திருந்தது. அதிரா, எலுமிச்சைப்பழத் துண்டுகள் எங்கே? ஏன் இவ்வளவு மெதுவாக வேலை செய்கிறாய்? அனைவரும் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீராவின் காட்டமான குரல் இசையை கிழித்துக் கொண்டு வந்தது. அவள் சமையலறைக்குள் வந்தாள்.
கருப்பு நிறத்தில் ஸ்வாக் பின் வைக்கப்பட்ட உடை அணிந்திருந்தாள். அது அவள் உடலில் ஒட்டியிருந்தது. அவளது கூர்மையான ஹீல் செருப்புகள் தரையில் கதக் கதக் என்று சத்தமிட்டன. அவள் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு என்னை மேலிருந்து கீழ்வரை அருவருப்போடு பார்த்தாள். இதை அணிந்து கொள் என்று மீரா கரையடிந்த ஒரு கருப்பு ஏப்ரான் என் பக்கம் வீசினாள். நீ உணவை பரிமாற வெளியே வரும்போது இந்த ஏப்ரானை அணிந்து கொள். என் நண்பர்கள் அனைவரும் நன்கு படித்தவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். உன்னை இந்த பரிதாபமான நிலையில் பார்த்தால் இந்த வீட்டில் எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இல்லை என்று நினைப்பார்கள். உன் வேலையை சரியாகச் செய். பிறகு நான் விக்ரமிடம் சொல்லி உனக்கு சிறிது பணம் பெற்றுத் தருகிறேன். என் இதயம் யாரோ பிசைந்தது போல இருந்தது. மேஜையின் மீது கிடந்த அந்த பழைய ஏப்ரானை நான் பார்த்தேன். என் வருங்கால கணவனை வெட்கமின்றி பறித்துக்கொண்டவளின் நண்பர்களுக்கு நான் உணவு பரிமாற வேண்டுமா? 4 ஆண்டுகளாக என் வியர்வையால் நான் பராமரித்த அதே வீட்டில் நான் வேலைக்காரி அல்ல. பல்லை நரநரவென்று கடித்துக்கொண்டு கசப்பான உணர்வை விழுங்கிக் கொண்டு சொன்னேன். நீயே எடுத்துச் செல். என்ன இந்த நடத்தை? விக்ரம் வெளியிலிருந்து வந்தான். அவன் பச்சை நிற பட்டுச்சட்டை அணிந்திருந்தான். கைகள் மடிக்கப்பட்டிருந்தன. மணிக்கட்டில் மீரா பரிசளித்த விலையுயர்ந்த கடிகாரம் மின்னியது. அவன் என்னை அருவருப்போடு பார்த்தான். வீட்டில் விருந்தினர்கள் இருக்கிறார்கள். உனக்கு உன் குடும்பத்தின் கௌரவம் மீது அக்கறை இல்லையா? நீ இங்கே இலவசமாக தங்கும்போது கொஞ்சம் வேலை செய்வதில் என்ன கேடு? இந்த ஹாட்பாட்டை வெளியே எடுத்துச் செல், சீக்கிரம். மீரா இவ்வளவு அழகான உடை அணிந்திருக்கிறாள். அவள் கையில் சுட்டுவிட்டால் என் நண்பர்களுக்கு முன்னால் என் கௌரவம் போய்விடும். இதைச் சொல்லிவிட்டு அவன் மீராவின் இடுப்பில் மெதுவாக கையை வைத்து அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். வா, வெளியே போகலாம். அவளை விட்டுவிடு. அவளுடன் விவாதித்து ஏன் உன் மனநிலையை கெடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் அப்படியே உறைந்து நின்றேன். என் கரடுமுரடான வெடித்த கைகள் குளிரான சிங்கின் ஓரத்தை பலமாகப் பற்றியிருந்தன. என் விரல் மூட்டுகள் வெளுத்துப் போயின. நான் ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்தேன். முதலில் நன்றாகத் தெரிந்த பூண்டு மற்றும் வெண்ணெய் மணம் இப்போது எனக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. 4 ஆண்டுகளாக நான் இந்த வீட்டிற்காக என் உயிரையே கொடுத்தேன். ஆனால் இன்று அவளுக்கு வேறொரு பெண்ணின் கை சுட்டுவிடுமோ என்ற பயம். என் சுயமரியாதையை அவன் காலடியில் மிதித்துக் கொண்டிருந்தான். இசை மெதுவாகி வரவேற்பறையில் கண்ணாடி குவளைகள் மோதும் சத்தம் கேட்டது. நான் அந்த அழுக்கு ஏப்ரானை எடுத்து என் கழுத்தை சுற்றி பின்னால் கட்டிக்கொண்டேன். நான் கோழை அல்ல. அவர்கள் எந்த அளவு வரை தரம் தாழ்வார்கள் என்பதை நான் பார்க்க விரும்பினேன். என் கடைசி நம்பிக்கையையும் நானே உடைக்க விரும்பினேன். நான் கொதிக்கும் ஹாட்பாட்டை தூக்கிக் கொண்டு கனமான காலடிகளுடன் வரவேற்பறைக்குச் சென்றேன். மேஜையைச் சுற்றி நல்ல உடை அணிந்த இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர். கலைந்த தலைமுடியுடனும் அழுக்கு ஏப்ரானுடனும் என்னை பார்த்ததும் அவர்களின் பேச்சு திடீரென நின்றது. அனைவரும் என்னையே முறைத்து பார்த்தனர். விக்ரம் பாய், புதிய வேலைக்காரியை வைத்திருக்கிறாயா? மிகவும் கிராமத்துப் பெண் போல இருக்கிறாளே என்று கண்ணாடி அணிந்த ஒருவன் கேலி செய்தான். மீரா தன் வாயை பொத்திக்கொண்டு சிரித்துவிட்டு என்னை பெருமையுடன் பார்த்தாள். வேலைக்காரி அல்ல என்று கூறிவிட்டு, அண்ணன், இவள் கிராமத்திலிருந்து வந்த ஒரு தூரத்து உறவினர். பாவம், இவள் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் விக்ரமுக்கு இவள் மீது பரிதாபம் வந்து தங்க இடம் கொடுத்தான். பதிலுக்கு வீட்டு வேலைகளையும் மாமியாரை கவனித்துக் கொள்வதையும் செய்கிறாள். சிவப்பு நிற உதடுகள் கொண்ட ஒரு பெண் சிகரெட்டை இழுத்துவிட்டு, இப்போதும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? இராணுவ அதிகாரிகளிடம் ஒட்டிக்கொள்பவர்கள். அவன் வெளிநாட்டிலிருந்து வந்தான். பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது, பணம் இருக்கிறது என்று தெரிந்ததும் வந்து ஒட்டிக்கொண்டாள். விக்ரம்பாய் மிகவும் அப்பாவி. நானாக இருந்தால் எப்போதோ உதைத்து வெளியே தள்ளியிருப்பேன். இவளை வீட்டில் வைத்திருப்பது பாதுகாப்பானது அல்ல. எப்போது திருடுவாள் என்று தெரியாது என்றாள். என் காதுகள் மரத்துப் போயின. கோபம் என் நெஞ்சில் நெருப்பாக கொழுந்துவிட்டு எரிந்தது. ஒட்டிக்கொள்பவள், திருடி. நான் ஹாட்பாட்டை மேஜையின் மீது பலமாக வைத்தேன். பாத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. சூடான சூப் சிந்தி வெளியே விழுந்தது. நான் நிமிர்ந்து நின்று விக்ரமின் கண்களை நேராகப் பார்த்தேன். நான் ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தேன். அவன் எழுந்து நின்று, இவள் என் வருங்கால மனைவி, இவள் என் தாய்க்கு 4 ஆண்டுகள் சேவை செய்தாள் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? ஆனால் இல்லை. விக்ரம் என் பார்வையிலிருந்து கண்களை விலக்கிக் கொண்டான். அவன் தன் ஒயின் கிளாஸை எடுத்துக்கொண்டு மந்தமாக சிரித்தபடி, நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். இவள் வெறும் ஒரு ஜூனியர்தான். பாவம், வீட்டில் நிலைமை சரியில்லை. நிறைய உடன் பிறந்தவர்கள். வேறு வேலையில்லை. பழைய நட்பின் நிமித்தமாக நான் தங்க இடம் கொடுத்திருக்கிறேன். அதிரா, அனைவருக்கும் சூப் பரிமாறு. என்ன அங்கே நிற்கிறாய் என்றான். ஜூனியர், என் இதயத்தை யாரோ பிசைந்தது போல இருந்தது.
4 ஆண்டுகால தியாகம் வெறும் தங்க இடம் கொடுத்ததாக மாறிவிட்டது. வாழ்நாள் முழுக்க கடன்பட்டிருப்பேன் என்ற வாக்குறுதி ஒரு மலிவான உதவியாக மாறிவிட்டது. அவமானத்தின் சுமை என் நெஞ்சில் ஒரு கனமான பாறையைப் போல விழுந்தது. என் பொறுமையின் எல்லை உடைந்துவிட்டது. நான் அழவில்லை, கண்ணீரெல்லாம் வற்றிவிட்டன. ஒரு குளிரலை என் பாதங்களிலிருந்து தலைவரை பாய்ந்தது. அது எல்லா வலிகளையும் மறக்கச் செய்தது. நான் என் பின்னாலிருந்த ஏப்ரானின் நாடாவை இழுத்துப் பிரித்தேன். தடால் என்று அந்த அழுக்கு ஏப்ரானை தரையில் வீசினேன். நான் இதை செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி தெளிவாக கூறினேன். உங்களுக்குத் தேவையானதை நீங்களே செய்து கொள்ளுங்கள். இதை கூறிவிட்டு நான் கதவை நோக்கி திரும்பினேன். இந்த நரகத்தில் இன்னும் ஒரு நிமிடம் கூட இருக்க நான் விரும்பவில்லை. நான் இழந்த 4 ஆண்டுகால சுயமரியாதை மற்றும் அவமானத்தைப் பற்றி எனக்கு கவலையில்லை. நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் கதவின் கைப்பிடியை தொட்ட அந்த நொடியில் கட் என்ற சத்தம் கேட்டது. மூலையில் ஏதோ ஒன்று உடைந்த சத்தம். அதைத் தொடர்ந்து கட்டிலில் மரத்தடியால் மீண்டும் மீண்டும் தட்டும் சத்தம் கேட்டது. நான் பின்னால் திரும்பினேன். திருமதி சுனிதா கட்டிலில் நேராக படுத்திருந்தார். கண்கள் மேலே சொருகி பற்கள் ஒன்றோடொன்று இடித்ததால் ஒரு பயங்கரமான சத்தம் வந்தது. அவர் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவரது மெலிந்த கைகள் காற்றில் துடித்தன. அவர் உதடுகளின் ஓரத்திலிருந்து வெள்ளை நிற நுரை வெளிவரத் தொடங்கியது. ஐயோ கடவுளே, மாஞ்சிக்கு என்னவாயிற்று என்று கத்திக்கொண்டே மீரா சத்தமிட்டாள். அவள் கையிலிருந்த ஒயின் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. அவள் பயந்து பின்வாங்க முயன்று நாற்காலியில் இடித்து விழுந்தாள். விக்ரம் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். அவன் முகம் வெளுத்துப் போயிருந்தது. அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். தடுமாறிய குரலில் கத்தினான், ஆம்புலன்ஸ், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அழையுங்கள். மீராவின் நண்பர்கள் அனைவரும் தள்ளி நின்றனர். நடுங்கிக் கொண்டும் வாயிலிருந்து நுரை தள்ளிக் கொண்டும் இருக்கும் அந்த பெண்ணின் அருகில் செல்ல யாருக்கும் தைரியமில்லை. ஒரு இராணுவ அதிகாரியாக முதலுதவி பயிற்சி பெற்றவளாக 4 ஆண்டுகள் நோயாளியின் படுக்கைக்கு அருகிலிருந்த பழக்கத்தால் என் கால்கள் தானாகவே அவர் அருகில் சென்றன. நகருங்கள் என்று விக்ரமை தள்ளிவிட்டு கத்தினேன். விலகி நில்லுங்கள். எனக்கு ஒரு ஸ்பூன் மற்றும் துண்டு கொடுங்கள், சீக்கிரம். நான் கட்டிலை நோக்கி ஓடினேன். திருமதி சுனிதாவின் நடுங்கிக் கொண்டிருந்த தோள்களை பலமாக அழுத்திப் பிடித்தேன், அவருக்கு காயம் ஏதும் ஏற்படாமல் இருக்க. மாஞ்சி, என்னை கேட்கிறதா? மெதுவாக மூச்சுவிடுங்கள். உங்கள் நாவை கடித்துக் கொள்ளாதீர்கள். விக்ரம் பதற்றத்தில் என்னிடம் இருந்த ஸ்பூன் மற்றும் துண்டை பிடுங்கி என் பக்கம் வீசினான். அவர் தன் நாவை கடித்துக் கொள்ளாமல் இருக்க நான் விரைவாக அந்த துண்டை அவர் பற்களுக்கு இடையில் வைத்தேன். பிறகு ஸ்பூனை பயன்படுத்தி மெதுவாக அவர் வாயைத் திறந்து அவர் தலையை ஒரு பக்கமாகச் சாய்த்தேன். இதனால் அந்த நுரை மற்றும் திரவம் வெளியேறி அவர் மூச்சு திணறாமல் இருக்க வழி பிறந்தது. காலமே உறைந்து போனது போல இருந்தது. அந்த உரத்த இசை இன்னும் ஒலித்துக்கொண்டே இருந்தது. மக்களின் பயந்த முணுமுணுப்புகளும் திருமதி சுனிதாவின் சீரற்ற சுவாசமும் ஒன்றாக கலந்தன. என் நெற்றியில் குளிர்ந்த வியர்வை அரும்பியது. அவர் உடலில் இருந்து வந்த நாற்றம் மற்றும் வாந்தி என் உடைகள் மீது பட்டாலும் கவலைப்படாமல் அவர் தோள்களை இறுகப் பற்றிக் கொண்டேன். 5 நிமிடங்களுக்குப் பிறகு வலிப்பு மெதுவாக குறைந்தது. திருமதி சுனிதா இளைத்து மூச்சுவிட்டார். அவர் கண்கள் பாதி மூடியிருந்தன. உடல் தளர்ந்து போனது. மீராவின் நண்பர்கள் சூழலை பயன்படுத்தி அமைதியாக வெளியேறிவிட்டனர். ஒரு பாழடைந்த பார்ட்டியை விட்டுச் சென்றனர். அறையில் ஒரு மூச்சு முட்டும் அமைதி நிலவியது. நான் என் கைகளை தளர்த்தினேன். நான் முற்றிலும் சோர்ந்து போயிருந்தேன். நான் குளிர்ந்த தரையில் அமர்ந்தேன். என் முதுகு கட்டிலை ஒட்டியிருந்தது. ஒரு பலவீனமான குரல் கேட்டது. நான் மெதுவாக தலையை திருப்பினேன். திருமதி சுனிதா தன் மங்கலான கண்களைத் திறந்து தன் நடுங்கும் குளிர்ந்த கையை நீட்டி என் அழுக்கடைந்த சட்டையை பிடித்துக்கொண்டார். நான் காணாமல் போய்விடுவேனோ என்ற பயத்தில் அதை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். என்னை மன்னித்துவிடு என்று அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் சிரமப்பட்டுச் சொன்னார். அதிரா மகளே, என்னை விட்டுப் போய்விடாதே. நான் வயதாகிவிட்டேன். நான் நோயுற்றவள். உன்னால் மட்டும்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். என்னை கவனித்துக் கொள்ளத் தெரிந்தவள் நீ. அவளோ ஒரு இளவரசி. என்னை இந்த நிலையில் பார்த்தால் அவளுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அவள் ஓடிவிட்டாள். விக்ரம், அவன் ஒரு அசட்டுத்தனமுடையவன். நான் இனி அதிக நாட்கள் வாழப்போவதில்லை. என் கடைசி நாட்களில் என்னுடன் இருங்களேன். அவர் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் வழிந்து அவரது சுருக்கமான கன்னத்தில் உருண்டது. நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் பார்வை திருமதி சுனிதாவின் மஞ்சள் நிற முகம் மற்றும் சோபாவின் மீது இருந்தது. விக்ரம் மீராவை அணைத்துக்கொண்டு அவளை தேற்றிக் கொண்டிருந்தான். மீரா பயத்தில் அவன் மார்பில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்தாள்.
மரணத்தின் வாயிலிருந்து திரும்பிய அந்த தாயை யாரும் கவனிக்கவில்லை. நான் என் கைகளை பார்த்தேன். வெடித்த விரல்களில் இரத்தமும் அழுக்கும் படிந்திருந்தது. பரிதாபம். அதே மலிவான முட்டாள்தனமான பரிதாபம். 10 நிமிடங்களுக்கு முன்புதான் அவர்களின் பொய்களுக்காக நான் அவர்களை வெறுத்துக் கொண்டிருந்தேன். இங்கிருந்து உடனடியாக வெளியேற விரும்பினேன். ஆனால் அவர்களின் பரிதாபகரமான நிலை மற்றும் அவர்களின் சொந்த மகனின் அலட்சியத்தை பார்த்து என் உள்ளே இருந்த கடினத்தன்மை உருகிப்போனது. நற்பண்பும் கருணையும் மீண்டும் ஒருமுறை என் கால்களில் சங்கிலியைப் போட்டன. நான் மெதுவாக என் கையை உருவிக்கொண்டேன். நான் எதுவும் சொல்லவில்லை, ஆம் அல்லது இல்லை என்று எதையும் சொல்லவில்லை. நான் எழுந்து அமைதியாக அந்த சிறிய சமையலறைக்குச் சென்று ஒரு மூலையில் முழங்காலிட்டு அமர்ந்தேன். அந்த பரபரப்பான இரவு முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. வீட்டில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. டெல்லியில் இன்னும் கடும் குளிர் இருந்தது. மஞ்சள் நிறமாக மாறிய ஜன்னல் கண்ணாடியில் லேசான தூறல் பெய்து கொண்டிருந்தது. விக்ரமும் மீராவும் காலை முதலே வெளியே சென்றுவிட்டனர். பதவி உயர்வுக்காக ஏதோ பெரிய அதிகாரியை பார்க்கச் சென்றதாக கேள்விப்பட்டேன். நான் ஒரு காலத்தில் பெருமையுடன் என் முதல் இரவு அறை என்று அழைத்த அந்த பெரிய படுக்கை அறையில் அழுக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அது இப்போது விக்ரமும் அவன் காதலியும் அலுவலகமாகவும் காதலுக்கான இடமாகவும் மாறியிருந்தது. நான் குனிந்து மரமேஜையிலிருந்த காஃபி கரைகளை தேய்த்து கொண்டிருந்தேன். என் மனம் காலியாக இருந்தது. கடந்த சில நாட்களாக நான் ஆன்மா இல்லாத ஒரு பிணத்தைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். சேவை செய்வதற்காகவே புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம். நான் அவமானத்தின் கூண்டுக்குள் என்னை பூட்டிக்கொண்டேன். நான் ஒரு கடனை தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நானே பொய் சொல்லிக் கொண்டேன். மேஜையின் ஓரத்தில் விக்ரமின் உண்மையான தோல் பிரீஃப்கேஸ் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மனம் இந்த பழைய ஈரப்பதம் நிறைந்த வீட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. கீழே இருந்த தூசியை சுத்தம் செய்ய அதை எடுத்து ஓரத்தில் வைக்க முயன்றேன். ஆனால் கடந்த சில நாட்களாக மீராவின் துணிகளை துவைத்து குளிர்ந்த நீரால் என் கைகள் வீங்கிப் போயிருந்தன. அவை வெடித்துச் சிதறியிருந்தன. திடீரென என் விரல்கள் மரத்துப் போயின. தடால் என்று கனமான பிரீஃப்கேஸ் என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. சரியாக பூட்டப்படாத அதன் பூட்டு திறந்துவிட உள்ளே இருந்த காகிதங்கள் வெளியே சிதறின. நான் திடுக்கிட்டு முழங்காலிட்டு அமர்ந்தேன். விக்ரம் இதை பார்த்தால் மீண்டும் என்னை திட்டுவான். விரைவாக காகிதங்களை சேகரிக்கத் தொடங்கினேன். அவற்றில் பெரும்பாலானவை ஆங்கிலத்தில் இருந்தன. நீண்ட நீண்ட அறிக்கைகள். நான் அவற்றை புரட்டிக் கொண்டிருந்தேன். 4 ஆண்டுகளாக நான் நிர்வாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரியின் உள்ளுணர்வு இன்னும் என் இரத்தத்தில் இருந்தது. திடீரென என் கைகள் நின்றன. ஒரு சர்வதேச வங்கியின் லோகோ இருந்த மெல்லிய காகிதத்தின் மீது என் பார்வை பட்டது. ஒரு வங்கி அறிக்கை, பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதை திரும்ப வைக்க முனைந்தபோது பயனாளி பெனிஃபிஷியரி என்ற பத்தியில் தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்த ஒரு பெயர் என் கண்களை குத்தியது. என் தாடை இறுக்கமடைந்தது. நான் மூச்சை அடக்கிக் கொண்டு அதில் சிறிய எழுத்துக்களில் இருந்த வரிகளை வேகமாக வாசிக்கத் தொடங்கினேன். அனுப்புனர் சென்டர் விக்ரம் சர்மா. என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. குளிர்ந்த தரையிலிருந்து ஒரு பனிக்கட்டி அலை என் முழங்கால்கள் வழியாக தலைவரை சென்றது. நான் அந்த காகிதத்தை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்து தேதி மற்றும் தொகையை கவனமாக பார்த்தேன். ஒவ்வொரு மாதமும் மிகத் துல்லியமாக மாதத்தின் 7ஆம் தேதி அன்று சுமார் 25,000 மதிப்பிலான தொகை விக்ரமின் அந்நிய செலாவணி கணக்கிலிருந்து மீராவின் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருந்தது. 25,000. என் நெஞ்சில் யாரோ சுத்தியால் அடித்தது போல இருந்தது. எல்லாம் சுழலத் தொடங்கியது. நான் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நடந்த நினைவுகள் என் முன்னால் வந்து நின்றன. 5ஆம் தேதி அன்று எனக்கு சம்பளம் கிடைத்ததும் நான் முதலில் வங்கிக்கு செல்வேன். 500 ரூபாய் புதிய நோட்டுகளை எடுத்து சரியாக 25,000 என்று எண்ணி திருமதி சுனிதாவின் தலையணைக்கு அடியில் வைப்பேன். மாஞ்சி, இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மருந்துகள் அல்லது ஏதாவது பழங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டுச் செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் விம்மியபடி என் கையை பிடித்துக்கொண்டு முதலை கண்ணீர் வடிப்பார். மகளே, நான் படுக்கையிலேயே கிடக்கிறேன். எனக்கு பணம் எதற்கு? உனக்காக ஏதாவது வாங்கிக்கொள். ஆனால் அந்த பணம் எப்போதும் அவர் தலையணைக்கு அடியேதான் இருக்கும். மாத இறுதியில் மறைந்துவிடும். அவர் மருந்துகள் அல்லது சத்தான பொருட்களை வாங்குவார் என்று நான் நினைத்திருந்தேன். நான் கண்களைத் திறந்து பரிமாற்ற தேதி பத்தியில் 7ஆம் தேதியை முறைத்தேன். 5ஆம் தேதி நான் திருமதி சுனிதாவிடம் பணத்தை கொடுத்தேன். 7ஆம் தேதி மீராவின் கணக்கிற்கு உலகின் மறுமுனையில் அதே தொகையை அமெரிக்க டாலராக மாற்றும் பணி அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. நிச்சயமாக இல்லை. என் கையில் இருந்த அந்த அறிக்கை நடுங்கியது.
திடீரென அறையில் காற்று இல்லாதது போலிருந்தது. நான் வாய் திறந்து குளிர்ந்த காற்றை சுவாசிக்க முயன்றேன். ஆனால் என் நெஞ்சு இன்னும் மூச்சு முட்டும் உணர்வால் நிறைந்திருந்தது. உண்மை இப்போது என் முன்னால் நிர்வாணமாகவும் அருவருப்பாகவும் கொடூரமாகவும் இருந்தது. இது விக்ரமின் துரோகம் மட்டுமல்ல, திருமதி சுனிதாவின் பொய் மட்டுமல்ல. இது ஒரு சதி, ஒரு தந்திரமான, முறையான மற்றும் கொடூரமான வலை. திருமதி சுனிதா அந்த பணத்தை வைத்து மருந்து வாங்கவில்லை. அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட கனிவான மாமியாராக நடிக்கும் அதே வேளையில் கடமை என்ற பெயரில் என்னை பிணைத்து வைத்து பணத்தை அச்சிடும் இயந்திரமாக மாற்றியிருந்தார். என் வியர்வையிலும் கண்ணீரிலும் விளைந்த அந்த பணம், நான் காய்ந்த ரொட்டியை தின்று கிழிந்த உடைகளை அணிந்து உழைத்த பணம், அதை அந்த தாயும் மகனும் சேர்ந்து ஒரு சர்வதேச பணப்பரிமாற்றம் மூலம் வெளிநாட்டிற்கு அனுப்பி அந்த பையன் தன் காதலியை வளர்க்க பயன்படுத்தினான். அவர்கள் என் இரத்தத்தையும் வியர்வையையும் என் முட்டாள்தனத்தையும் பயன்படுத்தி தங்கள் காதலை வளர்த்தார்கள். அவர்கள் என்னை மனிதனாக கருதவில்லை, தாங்களாகவே முன்வந்து தங்கள் உழைப்பைத் தரும் ஒரு கண்மூடித்தனமான கருவியாகவே கருதினார்கள். நான் சோர்வடையும்போது என்னை வீதியில் தூக்கி எறிந்துவிடுவார்கள். தடால் என்று ஒரு கண்ணீர் அந்த காகிதத்தின் மீது விழ மீராவின் பெயர் மங்கலானது. ஆனால் அதுதான் என் கடைசி கண்ணீர். வலி, அவமானம் மற்றும் துரோகம் இழைக்கப்பட்ட பெண்ணின் வேதனை அனைத்தும் திடீரென மறைந்து ஆவியானது. அதற்கு பதிலாக ஒரு குளிர்ந்த பயங்கரமான அமைதியும் பயமுறுத்தும் தெளிவும் என் மூளையை கைப்பற்றியது. என் முதுகுத்தண்டு நேராகியது. என் தொண்டையிலிருந்து விம்மல்கள் வருவது நின்றது. அன்பிற்காக ஏங்கிய அந்த பலவீனமான அதிரா இன்று இந்த குளிர்ந்த தரைமீது இறந்துவிட்டாள். நான் மெதுவாக எழுந்தேன். என் கண்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் கத்தியைப் போல உலர்ந்தும் குளிர்ந்தும் இருந்தன. நான் கவனமாக வங்கி அறிக்கையை சீர்செய்தேன். என் தொலைபேசியால் ஒவ்வொரு பக்கம், ஒவ்வொரு எண், ஒவ்வொரு பரிவர்த்தனை என்று அனைத்தையும் தெளிவாக புகைப்படம் எடுத்தேன். பிறகு அந்த காகிதங்களை முன்பிருந்தது போலவே அடுக்கி அந்த அறிக்கையை 2 ஆங்கில அறிக்கைகளுக்கு இடையில் வைத்தேன். நான் பிரீஃப்கேஸை எடுத்து பூட்டி அது விழுவதற்கு முன் இருந்த அதே இடத்தில் வைத்தேன். அறையை விட்டு வெளியே வந்து அழுக்கான துடைப்பத்தை குப்பைத் தொட்டியில் வீசினேன். வரவேற்பறையில் திருமதி சுனிதா இன்னும் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார். அவரது வஞ்சகமான முகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. என் உதடுகளின் ஓரத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை அரும்பியது. சரி, உங்களுக்கு அறநெறி நாடகம் விளையாட பிடிக்கும். குண்டர்களைப் போல என் இளமையையும் பணத்தையும் கொள்ளையடிக்க பிடிக்கும். அப்படியென்றால் இப்போது நான் இராணுவச் சட்டத்தை பயன்படுத்துவேன். உங்களை உங்கள் சரியான இடத்தில் வைப்பதற்காக ஒரு உளவுத்துறை அதிகாரியின் திறமைகளை பயன்படுத்துவேன். 4 ஆண்டுகளாக பொறுமையாக இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, தவறான இடத்தில் காட்டப்படும் கருணை சொந்த கழுத்திலேயே கத்தியை வைப்பதற்கு சமம். அவர்கள் என் காதலை மட்டும் நசுக்க விரும்பவில்லை. என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும், என் வியர்வையின் ஒவ்வொரு துளியையும் உறிஞ்சி தங்கள் பொய்யான ஆடம்பர உலகத்தை உருவாக்க அவர்கள் விரும்பினார்கள். நான் ஒரு உலர்ந்த துண்டால் என் முகத்தை பலமாக தேய்த்தேன். என் கன்னங்கள் சிவந்தன. ஒரு உளவுத்துறை அதிகாரியின் கண்ணீர் இது போன்ற தரம் தாழ்ந்த மனிதர்களுக்காக ஒருபோதும் சிந்தக்கூடாது. இந்த துரோகம் எவ்வளவு பெரியது என்றால், நான் வெறும் கதறி அழுது வார்த்தைகளால் உண்மையைச் சொன்னால் இந்த காலனியின் பார்வையில் நான் ஒரு பித்தாகத்தான் தெரிந்திருப்பேன். அவர்கள் எளிதாக அனைத்தையும் மறுத்துவிட்டு என்னை வீதியில் தூக்கி எறிந்திருப்பார்கள். நான் ஆழமாக மூச்சை இழுத்தேன். நான் மூச்சை விட்டபோது எனக்குள் இருந்த கடைசி கருணையும் காற்றில் கரைந்து போனது. கண்ணாடியில் என் கண்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் குளிர்ச்சியாகவும் தெரிந்தன. இப்போது இந்த விளையாட்டின் விதிகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குளியலறைக்கு அருகிலிருந்த சிறிய இருண்ட ஸ்டோர் ரூமிற்குள் நான் காலடி சத்தம் கேட்காமல் சென்றேன். ஈரப்பதமும் எலிகளின் நாற்றமும் என் மூக்கைத் துளைத்தன. நான் சிமெண்ட் தரையில் முழங்காலிட்டு 2 செப்பு பூட்டுகளால் பூட்டப்பட்டிருந்த அந்த சிறிய மரப்பெட்டியை வெளியே இழுத்தேன். நான் என் சிறப்பு பிரிவை ஸ்பெஷல் யூனிட் விட்டு வந்தபோது எடுத்து வந்த பெட்டி இது. 4 ஆண்டுகளாக இதை நான் ஒருமுறை கூட திறக்கவில்லை. குளிர்கால சீருடைகளின் மடிப்புகளுக்கு அடியில் கருப்பு நிறத்தில் ஷாக் ப்ரூஃப் பெட்டி, ஷாக் ப்ரூஃப் பாக்ஸ் ஒன்று இருந்தது. நான் மூடியைத் திறந்தேன். உள்ளே என் பழைய நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு பட்டன் அளவில் சிறிய ரெக்கார்டர் மற்றும் இருட்டிலும் வேலை செய்யக்கூடிய 2 சிறிய வயர்லெஸ் கேமராக்கள். முன்னதாக பொருளாதார குற்றவாளிகளின் அலுவலகங்களில் இவற்றை பயன்படுத்தியிருக்கிறேன். எவ்வளவு விசித்திரமானது! இன்று என் இலக்கு ஒரு நோயுற்ற தாயின் படுக்கை. நான் பேட்டரியை சரிபார்த்தேன், மெமரி கார்டை போட்டேன், பவர் ஆன் செய்தேன். ஒரு சிறிய சிவப்பு விளக்கு ஒருமுறை எரிந்து அணைந்தது. அதாவது சாதனம் தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த குளிர்ந்த உபகரணங்களை என் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பூனையைப் போல சத்தமின்றி வெளியே வந்தேன்.
திருமதி சுனிதாவின் படுக்கையை நெருங்கினேன். அவர் சுவரை நோக்கி திரும்பி தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக தரையில் ஊர்ந்து சென்றேன். கட்டிலுக்கு அடியில் இருட்டும் தூசியும் சிலந்தி வலைகளும் இருந்தன. மூச்சை அடக்கிக் கொண்டு கவனமாக என் கையை கட்டிலின் சட்டத்திற்கு அடியில் நுழைத்தேன். டபுள் சைடட் டேப் அகற்றிவிட்டு அந்த சிறிய ரெக்கார்டரை மரக்கட்டையின் மறைவான மூலையில் ஒட்டினேன். முதல் கட்டம் முடிந்தது. நான் வெளியே வந்து அறை முழுவதும் கண்ணோட்டமிட்டேன். முன்பக்க ஜன்னலுக்கு மேலிருந்துதான் சிறந்த கோணம், ஆங்கிள் கிடைக்கும். அனைத்தையும் முடிவு செய்த பிறகு என் பழைய ஸ்வெட்டரை அணிந்து எப்போதும் போல நான் சோர்வாக தெரிய வேண்டும் என்பதற்காக என் தலைமுடியை சற்றே கலைத்துக் கொண்டேன். திருமதி சுனிதாவின் படுக்கைக்கு அருகில் சென்று வேண்டுமென்றே சற்றே பலமாக காலடி எடுத்து வைத்தேன். மாஞ்சி என்று மெதுவாக கவலையான குரலில் அழைத்தேன். மாஞ்சி. திருமதி சுனிதா திரும்பி மங்கலான கண்களை திறந்தார். என்ன, இவ்வளவு சத்தமாக ஏன் பேசுகிறாய்? ஒரு கிழவி சிறிது நேரம் தூங்கக்கூடக் கூடாதா? மன்னியுங்கள் மாஞ்சி. நான் தலையை குனிந்து சொன்னேன். இன்று நீங்கள் மிகவும் பலவீனமாக தெரிகிறீர்கள். எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் என் பாஸ்புக்கை பார்த்தேன். கடந்த மாதச் சம்பளத்தில் சிறிது பணம் மீதமிருக்கிறது. நகரத்தின் பெரிய ஸ்டோரில் உங்களுக்காக நல்ல தரமான சாவன்பிராஷ் வாங்கி வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் தனியாக இருக்க முடியுமா? விக்ரம் வந்தால் நான் உங்களுக்காக சாமான் வாங்கச் சென்றதாகச் சொல்லிவிடுகிறேன். சாவன்பிராஷ் என்ற பெயரைக் கேட்டதும் திருமதி சுனிதாவின் கண்கள் மின்னின. அவர் விரைவாக தன் முகபாவனையை மாற்றினார். அட, எதற்கு இவ்வளவு செலவு செய்கிறாய் மகளே? நான் கிழவியாகிவிட்டேன். ஆனால் நீ இவ்வளவு வற்புறுத்துவதால் சரி, கவனமாக சென்று வா. நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கு. விக்ரம் வந்தால் நான் அவனிடம் சொல்லிவிடுகிறேன். நான் தலையை அசைத்து சரி என்று சொல்லிவிட்டு பின்வாங்கினேன். நான் திரும்பிய நொடியே என் முகத்திலிருந்த அந்த அப்பாவித்தனம் மறைந்து அதற்கு பதிலாக உறுதி வந்துவிட்டது. சாவன்பிராஷ் ஒருபுறம் இருக்கட்டும், நான் கொண்டு வரும் பரிசு அந்த சாவன்பிராஷை விட 100 மடங்கு விலை உயர்ந்ததாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும். பகல் அதிகாலை 3:15 மணிக்கு நான் காலனியின் கேட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்து நகரத்தின் பரபரப்பான பகுதியிலிருந்த அந்த சர்வதேச வங்கியின் கிளைக்குச் சென்றேன். குளிர்ந்த காற்று என் முகத்தில் அடித்தது. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையில்லை. என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது: ஆதாரங்கள். நான் கவுண்டருக்கு சென்று என் அடையாள அட்டை மற்றும் பாஸ்புக்கை கொடுத்தேன். வணக்கம், இந்த கணக்கின் கடந்த 3 ஆண்டுகால அனைத்து பரிவர்த்தனை அறிக்கையும் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேண்டும். என் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. அந்த ஊழியர் என்னை வியப்புடன் பார்த்தார். ஆனால் விரைவாக கீபோர்டில் டைப் செய்யத் தொடங்கினார். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு பிரிண்டர் வேலை செய்யத் தொடங்கியது. சிறிய காகிதங்கள் வெளியே வந்தன. எண்களின் சத்தம் கேட்டது. ஊழியர் காகிதங்களை சேகரித்து ஒவ்வொரு பக்கத்திலும் வங்கியின் சிவப்பு முத்திரையை வைத்து கையெழுத்திட்டார். இதோ மேடம், இதற்கு 120 கட்டணம். நான் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த காகிதக் கட்டை வாங்கிக் கொண்டேன். 48 மாத பரிவர்த்தனைகள். நான் ரொக்கமாக கொடுத்த அல்லது விக்ரமின் வீட்டுச் செலவு கணக்குகளுக்கு மாற்றிய சுமார் 1 லட்சம் ரூபாய் என அனைத்தும் கருப்பு வெள்ளையில் பதிவாகியிருந்தது. நான் அறிக்கையை என் பையில் வைத்து ஜிப்பை மூடினேன். முதல் கட்டம் முடிந்தது. மாலை அதிகாலை 4:30 மணிக்கு மிலிட்டரி தலைமையகத்திற்கு அருகில் இருந்த ஒரு அமைதியான கஃபேவில் அமர்ந்திருந்தேன். கதவில் இருந்த மணி ஒலித்தது. கருப்பு ஜாக்கெட் மற்றும் தொப்பி அணிந்த ஒரு நபர் உள்ளே வந்தார். அவர் நேராக என் மேஜையை நோக்கி வந்தார். அவர் அர்ஜுன், என் பழைய சக ஊழியர், தொழில்நுட்ப உளவுத்துறையில் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிபுணர். வணக்கம் அதிரா மேடம். அர்ஜுன் தலையை வணங்கினான். 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நீங்கள் ஏன் இவ்வளவு பலவீனமாக தெரிகிறீர்கள்? அவசர தொடர்பு எமர்ஜென்சி சேனலை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு என்ன நடந்தது? நான் எந்த முன்னுரையும் சொல்லாமல் என் போனை எடுத்து அர்ஜுன் பக்கம் தள்ளினேன். இதில் விக்ரமின் சர்வதேச வங்கி அறிக்கையின் புகைப்படங்கள் உள்ளன. அதில் அவன் மற்றொரு பெண்ணிற்கு பணம் அனுப்பியிருக்கிறான். இவற்றை தெளிவாக எடு, ஒவ்வொரு எண்ணையும் துல்லியமாக ஆக்கு மற்றும் இதை ஒரு மிலிட்டரி கிரேடு பாதுகாப்பான யூஎஸ்பி சேமித்துத் தா. அர்ஜுன் போனை எடுத்தான். அவர் அந்த டாலர் தொகையையும் பயனாளியின் பெயரையும் படித்தவுடன் அவரது முகம் இறுகியது. மேடம், அவன் உங்களுக்கு துரோகம் செய்கிறான். உங்கள் பணத்தைக் கொண்டு வேறொரு பெண்ணை பராமரிக்கிறான். பணம் மட்டுமல்ல என்று கசப்பான காஃபியை ஒரு மிடறு குடித்துவிட்டுச் சொன்னேன். இது ஒரு திட்டமிடப்பட்ட மோசடி. அர்ஜுன், எனக்கு இந்த யூஎஸ்பி வேண்டும். எந்த அடையாளமும் மிஞ்சக்கூடாது.
நான் இந்த ஆதாரத்தை ஒழுங்குமுறை கமிட்டியிடம் டிசிப்ளினரி கமிட்டி சமர்ப்பிக்கும்போது அதிலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாதபடி இருக்க வேண்டும். அர்ஜுன் தலையசைத்தான். தன் லேப்டாப்பை எடுத்துப் போனுடன் இணைத்தான். அவனது விரல்கள் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் இயங்கின. 15 நிமிடங்களுக்குப் பிறகு அவன் ஒரு கருப்பு நிற உலோக யூஎஸ்பியை வெளியே எடுத்து என் பக்கம் தள்ளினான். முடித்துவிட்டேன். ஃபைல்களை என்கிரிப்ட் செய்துள்ளேன். இது சாதாரண கணினிகளில் காலியாகவே காட்டும். உங்களது சர்வீஸ் ஐடியை உள்ளீடு செய்தால் மட்டுமே டேட்டா திறக்கும். நான் அந்த யூஎஸ்பியை எடுத்தேன். அது சிறியதாக இருந்தது, ஆனால் அதன் எடை பல 1000 கிலோ போல தோன்றியது. அது விக்ரமின் போலி கௌரவத்திற்கான மரண தண்டனை. நன்றி அர்ஜுன். அந்த யூஎஸ்பியை என் பாக்கெட்டில் வைத்தேன். இப்போது நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று அர்ஜுன் கேட்டான். நான் எழுந்தேன். வெளியே டெல்லியின் மூடுபனி சூழ்ந்த மாலை நேரம் இருண்டு கொண்டிருந்தது. என்ன செய்வேன்? நான் மெதுவாகச் சிரித்தேன். கடந்த 4 ஆண்டுகளில் இப்படி நான் ஒருபோதும் சிரித்ததில்லை. வீட்டிற்குச் செல்வேன், சமைப்பேன். உலகின் மிகச் சிறந்த தத்தெடுக்கப்பட்ட மகளாக நடித்து நீதிமன்ற நாளுக்காக காத்திருப்பேன். இரவு காலை 11 மணி. முழு மிலிட்டரி காலனியும் தூங்கிக் கொண்டிருந்தது. நான் சமையலறையின் குளிர்ந்த தரையில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தேன். போனை எடுத்து இயர்போனை மாட்டிக்கொண்டு மறைத்து வைத்திருந்த கேமரா ஆப்பை திறந்தேன். திரையில் கருப்பு வெள்ளை காட்சிகள் தெரிந்தன. நான் நேரத்தை மதியம் அதிகாலை 3:20 மணிக்கு அமைத்தேன். அதாவது நான் வீட்டை விட்டு வெளியேறிய நேரம். திரையில் நேரம் ஓடத் தொடங்கியது. கதவு மூடிய அந்த நொடியில் படுக்கையில் படுத்திருந்த அந்த நோயாளி திடீரென அமைதியானார். அவர் கண்களைத் திறந்து அறையைச் சுற்றி பார்த்தார். 5 வினாடிகளுக்குப் பிறகு திருமதி சுனிதா போர்வையை எறிந்துவிட்டு தன் கால்களில் எழுந்து நின்றார். ஆம், எழுந்து நின்றார். எந்த உதவியுமின்றி அவர் அறையில் சாதாரணமாக நடந்தார். அவருக்கு ஒன்றும் நடக்காதது போல. என் வயிற்றில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. 4 ஆண்டுகள், 1460 நாட்கள் ஒவ்வொரு காலையிலும் அவரை என் முதுகில் சுமந்து குளியலறைக்கு அழைத்துச் சென்றேன். ஒவ்வொரு இரவும் மலச்சிக்கல் காரணமாக அவர் மலத்தை என் கைகளாலேயே சுத்தம் செய்தேன். இப்போது இந்த கருப்பு வெள்ளை காட்சியில் அந்த பொய் நோயாளி விசிலடித்துக் கொண்டு நடக்கிறார். மீரா, ஓ மீரா, வெளியே வா. திருமதி சுனிதாவின் குரல் இயர்போனில் தெளிவாக கேட்டது. படுக்கையறை கதவு திறக்க மீரா வெளியே வந்தாள். அவள் முகத்தில் ஃபேஸ் மாஸ்க் இருந்தது. அவர் நடப்பதை பார்த்து அவள் சிரித்தாள். அட வா மாமியாரே, அந்த கிராமத்துப் பெண் போய்விட்டாளா? நான் அறையில் போர் அடித்துப் போய் இருந்தேன். இன்று நீங்கள் செய்த நடிப்பு எனக்கு சிரிப்பை வரவழைக்கிறது. அவள் ஒரு முட்டாள், நம்பிவிடுவாள் என்று திருமதி சுனிதா சிரித்துக்கொண்டே சொன்னார். நான் முதலில் நோய்வாய்ப்பட்டது போல நடித்தபோது அவள் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விக்ரம் அப்படிச் சொன்னான். ஆனால் அவள் உண்மையில் முட்டாளாக மாறிவிட்டாள். அவள் முழுமையாக நம்பிவிட்டாள். அதனால் நானும் 4 ஆண்டுகளாக படுத்தே இருந்தேன். வீட்டு வேலைகள் இலவசமாக நடந்தன. அவளது சம்பளம் எனக்கு வந்து கொண்டிருந்தது. அதை நான் விக்ரம் வெளிநாட்டில் உன்னை பராமரிக்க அனுப்பி வைத்தேன். நான் ஏன் கடினமாக உழைக்க வேண்டும்? என் காதுகளில் யாரோ காய்ச்சிய ஈயத்தை ஊற்றியது போல இருந்தது. இது அனைத்தும் ஒரு நாடகம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் வருங்கால கணவனும் அவனது அம்மாவும் சேர்ந்து எழுதிய ஒரு திரைக்கதை. என்னை சிக்க வைக்கவும், என் வாழ்க்கையை அழிக்கவும், என்னை அடிமையாக்கவுமே இந்த வலையை விரித்திருந்தார்கள். திரையில் மீராவும் திருமதி சுனிதாவும் சோபாவில் அமர்ந்து நிதானமாக பேசிக் கொண்டிருந்தனர். மாமியாரே, இந்த அதிராவை இன்னும் எவ்வளவு காலம் வீட்டில் வைத்திருக்கப் போகிறீர்கள் என்று மீரா கேட்டாள். அவளை பார்த்தாலே எனக்கு கோபம் வருகிறது. நமக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இவள் இங்கே இருப்பது அபசகுனம். அவசரப்படாதே என்று திருமதி சுனிதா கூறினார். இப்போதே அவளை வெளியேற்றினால் காலனியில் வீண் பேச்சுக்கள் வரும். அடுத்த மாதம் விக்ரமின் பதவி உயர்வை பாதிக்கும். அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்ததும் நான் ஒரு போலி கடன் பத்திரத்தை உருவாக்குவேன். 4 ஆண்டுகள் இந்த வீட்டில் தங்கியதன் மூலம் அவள் நமக்கு 20 லட்சம் கடன் பாக்கி வைத்திருக்கிறான் என்று எழுதி அவளை மிரட்டுவேன். அவள் வாய் திறந்தால் அவள் கிராமத்திற்கு சென்று அவள் பெற்றோரை அவமானப்படுத்துவேன். மாமியாரே, நீங்கள் உண்மையில் மிகவும் புத்திசாலி என்று மீரா சிரித்தாள். வீடியோ முடிந்தது. நான் இயர்போனை அகற்றினேன். இன்று மதியம் வங்கி அறிக்கையை பார்த்தபோது எனக்கு சிறிது வலி இருந்தது என்றால், இப்போது இந்த வீடியோவை பார்த்த பிறகு என் உள்ளே இருந்த எல்லா உணர்ச்சிகளும் அழிந்துவிட்டன. இப்போது எனக்குள் இருப்பது வெறும் அருவருப்பு மட்டுமே. ஒழுங்குமுறை கமிட்டியை, டிசிப்ளினரி கமிட்டி அவர்கள் பயப்படுகிறார்கள். என்னை ஒரு போலி கடன் வலையில் சிக்க வைக்க நினைக்கிறார்கள். நான் என் வெடித்த கைகளை பார்த்தேன். நீங்கள் அனைத்தையும் யோசித்து விட்டீர்கள் விக்ரம்.
ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். இந்த சீருடையை கழற்றுவதற்கு முன்பு நான் யார் என்று தெரியுமா? நான் ஒரு மேஜர், ஒரு உளவுத்துறை புலனாய்வாளர். அழுக்கடைந்த வலைகளை உடைப்பதுதான் என் வேலை. நீங்கள் ஒழுங்குமுறைக்கு அஞ்சுகிறீர்களா? மிகவும் நல்லது. நான் எழுந்தேன். என் தலைமுடியை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மிகப்பெரிய புயல் அமைதியில்தான் தொடங்கும். காலை 8 மணி. நான் ஒரு வெள்ளைச்சட்டை அணிந்திருந்தேன். எனக்கு முன்னால் விக்ரம் அமர்ந்திருந்தான். அவன் தன் பிரீஃப்கேஸிலிருந்து ஒரு காகிதக் கட்டை எடுத்து என் பக்கம் வீசினான். அது ஒரு கடன் மற்றும் வாக்குறுதி உறுதிமொழி பத்திரம். அதில் நான் 4 ஆண்டுகளாக இந்த வீட்டில் தங்கியதன் மூலம் 20 லட்சம் கடன் பாக்கி வைத்திருக்கிறேன் என்றும் அதை திருப்பித் தருவதாகவும் விக்ரம் மற்றும் மீராவின் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் என்றும் எழுதியிருந்தது. இதற்கு கையெழுத்திடு, நிபந்தனையுடன் கையெழுத்திடு என்று விக்ரம் உத்தரவிட்டான். இல்லையென்றால் நீ மெல்ல மெல்ல பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். நீ ஏதாவது நாடகம் ஆடினால் என்னைப் போல மோசமானவன் யாரும் இல்லை என்பதை உணர்வாய். ஆமாம், ஒரு மனிதன் தன் எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்று மீரா கூறினாள். இத்தனை ஆண்டுகள் இலவசமாக தங்கியிருக்கிறாய், இப்போது கணக்கை தீர்க்கத்தான் வேண்டும். சீக்கிரம் கையெழுத்திட்டுவிட்டு தொலைந்து போ. நான் தலையை உயர்த்தினேன். 20 லட்சம். என் குரல் குளிராகவும் தட்டையாகவும் இருந்தது. மிகச் சரியாக கணக்கிட்டிருக்கிறாய். 4 ஆண்டுகள் உன் தாய்க்குச் சேவை செய்தேன். என் ஒவ்வொரு பைசாவும் உன் காதலியின் கணக்கிற்குச் சென்றது. இப்போது என் மீது 20 லட்சம் கடன் இருக்கிறதா? விக்ரமின் முகம் மாறியது. அர்த்தமற்றதை பேசாதே என்று அவன் கத்தினான். அர்த்தமற்றதா? நான் மெதுவாகச் சிரித்தேன். அந்த காகிதத்தை எடுத்தேன். நான் இதற்கு ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன். அந்த தாளை 2ஆக கிழித்தேன். பிறகு 4-8 என துண்டாக்கி விக்ரமின் முகத்தில் வீசினேன். பைத்தியக்காரி! விக்ரம் என் மீது கை ஓங்கினான். ஆனால் அந்த நேரத்தில் அறையின் மூலையிலிருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. காப்பாற்றுங்கள்! கொள்ளையடித்து விட்டார்கள்! பகல் கொள்ளை! அந்த அலறல் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எப்போதும் படுக்கையிலேயே கிடக்கும் திருமதி சுனிதா போர்வையை எறிந்துவிட்டு ஒரு தடகள வீரரைப் போல குதித்து கதவை நோக்கி ஓடி வெளியே விழுந்து மார்பில் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கினார். அட கபூர்ஜி, எல்லாரும் வாங்க, பாருங்கள் இந்த அதிரா என்ன செய்கிறாள் என்று. நான் 4 ஆண்டுகளாக இவளை வளர்த்தேன். இன்று என் 2 தங்க வளையல்களை திருடிக்கொண்டு ஓடுகிறாள். அவரது அலறல் முழு காலனியிலும் எதிரொலித்தது. ஜன்னல்கள் திறந்தன, மக்கள் திரண்டனர். சுனிதாஜிக்கு என்னவாயிற்று? அதிரா தங்கம் திருடினாளா? அவள் மிகவும் அமைதியானவள் போல தெரிந்தாளே. திருமதி சுனிதா இன்னும் சத்தமாக அழுதார். விக்ரமும் அவரோடு சேர்ந்து கொண்டான். நீங்கள் அனைவரும் பாருங்கள், நாங்கள் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். அதற்கு அவள் கொடுக்கும் பரிசு இதுதான். நான் வரவேற்பறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தேன். என்னை திருட்டுப் பழியில் சிக்க வைத்து வெளியேற்ற அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தவறாக கணக்கிட்டார்கள். நான் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அமைதியாக என் அறைக்குச் சென்று என் பெட்டியைத் திறந்து என் மேஜர் சீருடையை எடுத்தேன். அதை என் சூட்கேஸில் வைத்தேன். அந்த யூஎஸ்பியில் இருந்த ஆதாரங்கள் அனைத்தும் என் பையில் பத்திரமாக இருந்தன. நான் சூட்கேஸுடன் வெளியே வந்தபோது கூட்டம் எனக்காக வழிவிட்டது. திருமதி சுனிதா இன்னும் அழுது கொண்டே, அவளை பிடியுங்கள், போலீஸை அழையுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தார். நான் அவர்களுக்கு முன்னால் நின்றேன். மெதுவாக அவர் காதருகே குனிந்து கிசுகிசுத்தேன். நடிப்பு நன்றாக இருக்கிறது. ஆனால் உன் கால்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டாய். அதனால்தான் இவ்வளவு வேகமாக ஓடி வந்தாய். உன் தங்கம் உன் பீரோவில்தான் இருக்கிறது. அதை பத்திரமாக வைத்துக்கொள். இன்னும் சில நாட்களில் இராணுவ நீதிமன்றத்தில் மிலிட்டரி கோர்ட் ஆஜராகும்போது உண்மையாகவே நடக்க முடியாதது போல நடிப்பதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. திருமதி சுனிதா உறைந்து போய் நின்றார். அவரது அழுகை நின்றது. நான் விக்ரமை கடைசியாக ஒருமுறை பார்த்தேன். குப்பை! அவன் முகத்தில் அந்த 2 வார்த்தைகளை தூக்கி வீசிவிட்டு நான் அங்கிருந்து வெளியேறினேன். என் சூட்கேஸ் சக்கரங்கள் குளிர்ந்த சிமெண்ட் தரையில் கதக் கதக் என்று சத்தமிட்டன. அன்று இரவு நான் எங்கே தூங்குவேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாளை நான் எங்கே இருப்பேன் என்பது எனக்கு தெரியும். நான் மிலிட்டரி தலைமையகத்தில் இருப்பேன். என் மேஜர் சீருடையில் அவர்கள் தாங்களே தோண்டிய குழியில் அவர்களையே தள்ளுவதற்காக சென்று கொண்டிருந்தேன். 2 மாதங்கள் கழித்து மிலிட்டரி தலைமையகத்தின் பெரிய ஹால் கொடிகளாலும் பேனர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெளியே கேட்டருகே மீரா ஒரு பெரிய பூங்கொத்தை ஏந்திக் கொண்டு நின்றாள். அவள் அலங்காரமாக சத்தஜி இருந்தாள். மற்ற அதிகாரிகளின் மனைவிகளை ஒருவித அகங்காரத்துடன் பார்த்தாள்.
இன்னும் 15 நிமிடங்களில்தான் ஒரு புதிய டெபுட்டி பிரிகேடியர் கமாண்டரின் டெப்யூட்டி பிரிகேடியர் கமாண்டர் மனைவியாகப் போகிறோம் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். நான் உள்ளே ஒரு சிவப்பு விளக்கு எரிந்த அரசு வாகனத்தில் அமர்ந்திருந்தேன். அனைத்தையும் என் கண்களால் பார்த்தேன். நான் என் சீருடையை அணிந்திருந்தேன். என் தோள்களில் மேஜரின் 2 நட்சத்திரங்கள் மின்னின. நான் ஒரு மண்புழு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நான் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் மிக வேகமான அதிகாரி என்பது அவர்களுக்கு தெரியாது. கார் நின்றது. வெளியே நிசப்தம் நிலவியது. ஒரு உயர்மட்ட விசாரணை குழு வரும் என்று அனைவரும் அந்த வாகனத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். நான் விக்ரமை பார்த்தேன். அவன் முன்னால் நின்று அகங்காரத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த 20 லட்சம் கடன் பத்திரம் மூலம் ஒரு முட்டாள் வேலைக்காரியின் வாயை நிரந்தரமாக அடைத்துவிட்டதாக அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். காரின் கதவு திறந்தது. நான் என் காலை வெளியே வைத்தேன். என் பூட்ஸ் அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது உறுதியான சத்தத்துடன் பட்டது. நான் மெதுவாக வெளியே வந்தேன். நான் நிமிர்ந்து நின்றேன். என் சீருடை, என் உயரம் மற்றும் என் தன்னம்பிக்கை எனக்கு ஒரு தனி தோற்றத்தை கொடுத்தது. என் பார்வை விக்ரமின் மீது நிலைத்தது. 1 வினாடி, 2, 3. அவனது புன்னகை உறையத் தொடங்கியது. அவனது கண்களில் பயம் நிறைந்தது. என் முகத்திலிருந்து அவன் பார்வை என் தோளிலிருந்த நட்சத்திரங்களுக்கு மாறியது. மேஜர். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை மட்டுமே வெளிவந்தது. அவன் கையிலிருந்த தொப்பி தரையில் விழுந்து உருண்டது. அதிரா மேடம், உங்களை வரவேற்கிறோம். கர்னல் அவர்கள் முன்னே வந்து எனக்கு சல்யூட் செய்தார். நான் சல்யூட்டை திருப்பிச் செய்தேன். ரிப்போர்ட்டிங் சார். மேஜர் அதிரா சிறப்பு விசாரணைப்படை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பணியில் ஆஜராகியுள்ளது. வெளியே கேட்டருகே மீராவின் கையிலிருந்த பூங்கொத்து விழுந்து சேற்றில் நனைந்தது. அவள் கம்பிகளை பிடித்துக்கொண்டு ஏதோ பேயை பார்ப்பது போல என்னை பார்த்தாள். நான் விக்ரமிற்கு முன்னால் சென்று நின்றேன். கேப்டன் விக்ரம் சர்மா என்று மெதுவாகச் சொன்னேன். ஆனால் என் குரலில் ஒரு மலையின் கனம் இருந்தது. நீ உனது சீருடையின் கௌரவத்தை கீழே போட்டுவிட்டாய். அதை எடு. ஏனென்றால் இன்றுக்குப் பிறகு அதை தொடுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. இதை கேட்டதும் விக்ரமின் முழங்கால்கள் தளர்ந்து அவன் அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது சரிந்தான். காலை 9 மணி. ஒழுங்குமுறை கமிட்டி, டிசிப்ளினரி கமிட்டி இருந்த அறையில் ஒரு மூச்சு முட்டும் அமைதி நிலவியது. மேஜையின் ஒரு பக்கத்தில் 5 உயர் அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். விக்ரம் மறுபக்கம் சுருண்டு அமர்ந்திருந்தான். நான் ஆதாரங்களை சமர்ப்பிக்க எழுந்து நின்றேன். கோப்பு மூட்டையை மேஜை மீது வீசினேன். ரிப்போர்ட்டிங் சார், இது வங்கி அறிக்கை. கேப்டன் விக்ரம் சர்மா, கடந்த 48 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் என் சேமிப்பிலிருந்து 25,000 ரூபாயை உங்கள் தாயின் சிகிச்சை என்ற போர்வையில் வாங்கினீர்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி அந்த பணம் டாலர்களாக மாற்றப்பட்டு வெளிநாட்டில் உள்ள மிஸ் மீராவின் கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது. இல்லை, இது பொய். விக்ரம் திணறினான். அந்த பணத்தை நான் என் தாயிடமிருந்து கடன் வாங்கினேன். என் தாய் உண்மையில் நோயுற்றவர். அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். பக்கவாதத்தால்? நான் மெதுவாகச் சிரித்தேன். நான் என் பையிலிருந்து அந்த கருப்பு யூஎஸ்பி எடுத்து லேப்டாப்பில் இணைத்தேன். பெரிய திரையில் வீடியோ ஓடத் தொடங்கியது. திருமதி சுனிதா சுறுசுறுப்பாக நடப்பதும் சாப்பிடுவதும் அந்த அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதும் தெரிந்தன. அவள் ஒரு முட்டாள். விக்ரமிற்கு பதவி உயர்வு கிடைத்ததும் நான் ஒரு போலி கடன் பத்திரத்தை உருவாக்கி அவளை உதைத்து வெளியேற்றி விடுவேன் என்று அவள் நம்பிவிட்டாள். தடால் என்று கமிட்டி சேர்மன் மேஜையில் கையை தட்டினார். விக்ரம் சர்மா, இராணுவத்தை என்ன வேடிக்கை என்று நினைத்தாயா? உன் சக அதிகாரியை ஏமாற்றியிருக்கிறாய். உன் காதலியை வளர்ப்பதற்காக அவளது பணத்தை கொள்ளையடித்திருக்கிறாய். உனது இராணுவ மனசாட்சி எங்கே போனது? விக்ரம் நாற்காலியிலிருந்து சரிந்து தரையில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவன் அழத் தொடங்கினான். கதறினான். சார், என்னை மன்னித்து விடுங்கள். அதிரா, உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் மீது பிசாசு ஏறிவிட்டது. நம் நிச்சயதார்த்தத்தின் பெயரால் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நம் நிச்சயதார்த்தத்தின் பெயரால். நான் அவனை பார்த்தேன். என் கண்களில் எந்த கருணையும் இல்லை. நீ என் மீது 20 லட்சம் ரூபாய் போலி கடன் சுமத்திய போது இந்த பெயர் எங்கே போனது? உன் தாய் என் மீது திருட்டுப்பழி சுமத்திய போது இந்த பெயர் எங்கே போனது? இங்கே மன்னிப்பு கிடையாது, இராணுவ ஒழுக்கம் மட்டுமே உள்ளது. நான் என் பரிந்துரையை படித்தேன். ஆதாரங்களின் அடிப்படையில் கேப்டன் விக்ரம் சர்மாவின் பதவி உயர்வை ரத்து செய்யவும், அவரை பணிநீக்கம் செய்யவும், மேலும் மோசடி மற்றும் குடும்ப வன்முறை வழக்கில் இராணுவ விசாரணைக்கு உட்படுத்தவும் நான் பரிந்துரைக்கிறேன். அப்போது கதவு திறந்தது. 3 இராணுவ காவலர்கள் உள்ளே வந்தனர்.
அவர்களுடன் சிவில் உடையில் 2 போலீசார் மீராவை கைவிலங்கு போட்டு அழைத்து வந்தனர். அவள் கத்திக் கொண்டிருந்தாள், என்னை விடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை. விக்ரம், ஏதாவது சொல். ஆனால் விக்ரம் தரையில் உணர்ச்சியற்று கிடந்தான். அவனது உலகம் சிதைந்து போயிருந்தது. ரிங் ரிங். போன் ஒலித்தது. செயலாளர் போனை எடுத்து சேர்மனின் காதில் ஏதோ சொன்னார். சேர்மன் விக்ரமை பார்த்தார். விக்ரம் சர்மா மிலிட்டரி மருத்துவமனையிலிருந்து போன் வந்திருக்கிறது. உன் அதிகாரிகளிடம் உன் பணிநீக்க உத்தரவை அவர்கள் கொண்டு சென்றபோது உன் தாயார் திருமதி சுனிதா சர்மா அந்தச் செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்து விட்டார். அவருக்கு மூளை இரத்தப்போக்கு, பிரெயின் ஹெமரேஜ் ஏற்பட்டுள்ளது. விக்ரம் தலையை உயர்த்தினான். சேர்மன் சொன்னார், இந்த முறை இது நாடகமல்ல. அவர் முற்றிலும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இப்போது சிறைக்குச் செல்லவும் உண்மையாகவே நடக்க முடியாத தாயை பராமரிக்கவும் தயாராகு. உண்மையிலேயே நடக்க முடியாதவள். இந்த 2 சொற்களும் விக்ரமின் தலையில் சுத்தியால் அடித்தது போல விழுந்தன. அவன் மூச்சு திணற தரையில் மயங்கி விழுந்தான். நான் அமைதியாக நின்றேன். துரோகி மயங்கி விழுந்திருந்தான். அவனது காதலி கைவிலங்கிடப்பட்டு கத்திக் கொண்டிருந்தாள். அவனது தாய்க்கு அவர்கள் செய்த பாவங்களுக்குரிய பலன் கிடைத்துவிட்டது. எனக்குள் எந்த மகிழ்ச்சியும் இல்லை, ஒரு ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. 4 ஆண்டுகால பாரம் இன்று என் நெஞ்சிலிருந்து இறங்கியது. ஒழுங்குமுறை கமிட்டி அறையின் கதவு என் பின்னால் மூடப்பட்டது. விக்ரமை பொறுத்தவரை அது அவன் வாழ்நாள் சிறைச்சாலையின் கதவு. எனக்கு அது 4 ஆண்டுகளாக என்னை பிணைத்து வைத்திருந்த கடைசிச் சங்கிலி உடைந்த தருணம். காலை 11 மணி. டெல்லியின் வானம் தெளிவாக இருந்தது. சூரிய கதிர்கள் என் சீருடையில் மின்னின. நான் ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்தேன். காற்றில் சுதந்திரம் இருந்தது. 3 வாரங்களுக்குப் பிறகு நான் ஒரு வேலை விஷயமாக அந்த பழைய காலனிக்கு அருகில் சென்றேன். 402ஆம் எண் பிளாட்டிற்கு வெளியே ஒரு மனிதன் குனிந்து அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அது விக்ரம். கிழிந்த பழைய உடைகள், கலைந்த தலைமுடி, வாடிய முகம். அவன் ஒரு அழுக்கடைந்த பெட் பேன் தேய்த்து கொண்டிருந்தான். உள்ளே இருந்து திருமதி சுனிதாவின் முனகல் சத்தம் கேட்டது. அவர் இப்போது உண்மையில் முழுமையாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். மீரா சிறையில் இருந்தாள். வீட்டின் அனைத்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. விக்ரம் திடீரென தலையை உயர்த்தி என்னை பார்த்தான். நான் ஒரு அழகான கோட் அணிந்து அந்த வெயிலில் அமைதியாகவும் பெருமையுடனும் நின்று கொண்டிருந்தேன். அவன் வெட்கத்தில் சிவந்து பிறகு வெளுத்துப் போனான். தன் இந்த மோசமான நிலையை என்னிடமிருந்து மறைக்க முயன்றது போல விரைவாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். நான் ஒன்றும் சொல்லவில்லை. மெதுவாக புன்னகைத்தேன். ஒரு அமைதியான புன்னகை. பிறகு திரும்பிச் சென்றுவிட்டேன். என் முன்னால் எனது புதிய யூனிட்டின் கேட் திறந்திருந்தது. அங்கே மீண்டும் ஒருமுறை என் நாட்டின் சேவைக்காக என் முழு திறமையுடனும் ஆர்வத்துடனும் நான் தயாராக இருந்தேன். நேயர்களே, நீங்கள் இப்போது ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் கதையை கேட்டீர்கள். விக்ரமும் அவனது தாயும் பெற்ற தண்டனை பிறருடைய கருணையை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கான ஒரு பாடம். வாழ்க்கையில் கண்மூடித்தனமாக பொறுமையாக இருப்பது குணம் அல்ல, அது தன் கழுத்தைத் தானே நெரித்துக் கொள்வதாகும். தேவைப்படும்போது வலிமையாகவும் உறுதியாகவும் இருங்கள். ஏனெனில் உங்கள் கௌரவத்தையும் உழைப்பையும் காக்கும் பொறுப்பு உங்களை மட்டுமே சார்ந்தது. எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. இந்த கதையில் அதிராவின் முடிவை நீங்கள் ஆதரித்தால் கீழே கமெண்ட் செய்து சொல்லுங்கள். நமஸ்தே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.